கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் 21ஆம் வசனம் வாசிப்போம். Matthew's Gospel chapter 20 verses 20 and 21. அப்பொழுது செபதேயுவின் குமாரருடைய தாய் தன் குமாரரோடு கூட அவரிடத்தில் வந்து அவரை பணிந்து கொண்டு, உம்மிடத்தில் ஒரு விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்றால், அவர் அவளை நோக்கி, உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார். அதற்கு அவள், உம்முடைய ராஜ்யத்திலே என் குமாரராகிய இவ்விரண்டு பேரில் ஒருவன் உமது வலது பார்சத்திலும் ஒருவன் உமது இடது பார்சத்திலும் உட்கார்ந்திருக்கும்படி அருள் செய்ய வேண்டும் என்றாள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. வேதத்தின் அடிப்படையிலே நாம் பல விதங்களில் விண்ணப்பம் பண்ணினதை நாம் பார்க்க முடியும். In the basis of the word of God we can see many requests which have been made. பழைய ஏற்பாட்டிலும் பல விதங்களிலே விண்ணப்பம் செய்திருக்கிறார்கள். Even in the Old Testament they have made many requests. விண்ணப்பம் என்பது நாம் தேவனோடு பண்ணுகிற ஒரு வார்த்தை, இல்லாவிட்டால் நாம் தேவனோடு கொள்ளுகிற ஒரு உறவு, நம்முடைய பிரச்சனைகளுக்கு பரிகாரத்தை தேடிக்கொள்ளக்கூடிய ஒரு வழி. The request or prayer is what which we utter with God and the rectification for in our life. புதிய ஏற்பாட்டிலும் கூட அநேகர் பல விதங்களிலே விண்ணப்பம் பண்ணியிருக்கிறார்கள். Even in the New Testament many of them have made many requests. இந்த ஆராதனையில் கூட கடந்து வந்திருக்கிற நாமும் கூட பலவிதமான விண்ணப்பங்களை நாம் அந்த ஆராதனையின் நேரத்திலே வொர்ஷிப் பண்ற நேரத்திலே நாம் செயல்படுத்தி இருப்போம். Even in the time of our worship we would have made many requests to our God. ஏனென்றால் மனிதன் தேவைகள் நிறைந்தவனாக காணப்படுகிறான். Because man is found with many needs. ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு தேவை நிவர்த்தி செய்த முன்பு அடுத்த தேவை அவனை வந்து கதவை தட்டுகிறது. When the a need of man is being satisfied, the next need is coming and knocking at his door. இப்படி தேவைகள் என்பது அவனுடைய வாழ்விலே அடிக்கடி வருகிற ஒரு காரியமாக அமைகிறது. Like these needs are very often facing his life. அது வியாதியாக இருக்கலாம், That might be sickness, போராட்டமாக இருக்கலாம், that might be struggles, பிசாசின் போராட்டங்களாக இருக்கலாம், that might be struggle of Satan, குடும்ப பிரச்சனைகளாக that இருக்கலாம், might be problem in the family, மனவேதனைகளாக that இருக்கலாம், might be mental problems, இன்னும் பண தேவைகளாக இருக்கலாம், that might be needs of money, பிள்ளைகளுடைய காரியமாக இருக்கலாம், that might be the children's matter, தொழில் காரியமாக இருக்கலாம், or it might be the business matters, ஊழியத்தின் காரியமாக or இருக்கலாம். it might be the matters concerning இப்படி ministry. மனிதன் தேவைகள் நிறைந்தவனாகவே உருவாக்கப்பட்டிருக்கிறான். Like this man is formed that he is full of needs. இன்னைக்கு அநேகர் தங்களுடைய தேவைகளுக்காக கர்த்தருடைய சன்னிதானத்துக்கு கடந்து வருவதை நாம் பார்க்க இயலும். Like this we can find many of them coming for their needs to the presence of God. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருக்கும் பொழுதும் அநேகர் அவரிடத்தில் நேரடியாக வந்து தன்னுடைய விண்ணப்பங்களை ஏறெடுத்தார்கள். Even when Jesus Christ lived on this earth, many of them came forward to him for and replied requests. அவரை பார்த்தால் போதும் என்று அவருடைய பாதத்தில் விழுந்தவர்கள் உண்டு. There were many of them who fell at his feet that they were satisfied to see him. பெரிய பெரிய பணக்காரர்கள் நடு வீதியிலேயே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்திலே முழங்கால் படியிட்டு தங்களுடைய விண்ணப்பங்களை ஏறெடுத்ததை நாம் வேதத்திலே பார்க்க முடியும். We can see in the word of God that many rich people knelt down even in the midst trees before Jesus. எத்தனையோ பேர் வழியிலேயே ஆண்டவருடைய பாதத்திலே விழுந்திருக்கிறார்கள். Many of them fell at Jesus' feet even in the way. ஒரு ஜெபாலய தலைவன் இயேசுவை பார்த்த உடனே அவருடைய பாதத்திலே அப்படியே முகங்குப்புற விழுந்து விட்டான். When the man of the synagogue, he just fell flat before Jesus. இப்படிப்பட்ட பலவிதமான பலரும் பல விதங்களுக்கு விண்ணப்பம் பண்ணினதை நாம் வேதத்திலே பார்க்க முடியும். Like this we can see many of them have prayed unto God in many ways. ஒரு சிலர் தங்களுக்காக விண்ணப்பம் பண்ணினார்கள். Some of them made requests for themselves. ஒரு சிலர் தங்களுடைய குடும்பத்துக்காக விண்ணப்பம் பண்ணினார்கள். Some of them prayed for their families. சிலர் தங்களுடைய பிள்ளைகளுக்காக விண்ணப்பம் பண்ணினார்கள். Some of them prayed for their children. ஒரு கானானிய ஸ்திரீ தன்னுடைய மகள் பிசாசின் வேதனையிலிருந்து விடுவிடும்படியாக விண்ணப்பம் பண்ணினாள். The Canaanite woman prayed that her daughter might be delivered from Satan. ஒரு தகப்பன் ஃபிட்ஸ் வியாதினாலே தாக்கப்பட்ட தன்னுடைய பிள்ளைக்காக இயேசுவிடத்திலே விண்ணப்பம் பண்ணினான். A father came and requested Jesus that her child might be delivered from the fits. ஒரு நூற்றுக்கு அதிபதி தன்னுடைய பிரியமான வேலைக்காரன் சுகமாக்கப்படும்படியாக விண்ணப்பம் பண்ணினான். A centurion came and requested God that the servant might be healed. ஒரு சிலர் தங்களுடைய வீடுகளுக்கு வரும்படியாக இயேசுவை விண்ணப்பம் பண்ணி வேண்டிக் கொண்டார்கள். Some of them requested Jesus to come to their houses. நூற்றுக்கு அதிபதி அந்த ஜெபத் ஆலய தலைவன் தன்னுடைய பிள்ளை மரித்த நிலவரத்திலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும், உயிரோடு எழுப்பப்பட வேண்டும், நீர் வந்து கைகளை வையும் என்று அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். We see that the leader of the synagogue, he came and requested God that he might, Jesus, that he might come and lay his hands on his child that she might be raised up. இன்றைக்கும் கூட நீங்களும் கூட பல விண்ணப்பத்தோடு வந்திருப்பீர்கள். Even today you might have come with many requests. கர்த்தர் தாமே அந்த விண்ணப்பங்களுக்கு செவி கொடுப்பாராக. May the Lord grant your requests. அதை அப்படியே ஆக கடவுது என்று தேவன் உன்னதத்திலிருந்து பதில் கொடுப்பாராக. May the Lord give his command from heaven that it might happen so. இங்கே ரெண்டு குமாரரோடு ஒரு தாய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்திலே கடந்து வருகிறாள். Here a mother is coming with her two sons to Jesus. மூன்று பேரும் வந்து அவரை பணிந்து கொண்டார்கள். Three of them together came and worshipped him. உம்மிடத்தில் ஒரு விண்ணப்பம் பண்ணும்படியாக நாங்கள்
நாங்கள் வந்திருக்கிறோம் என்று சொன்னார்கள். And they said that they have come for a desire towards him. எல்லாரும் விண்ணப்பத்தை நேரடியாக சொல்லும் பொழுது விண்ணப்பத்துக்காக ஒரு விண்ணப்பத்தை இவள் ஏறெடுத்தாள். And when all were coming and saying directly, she requested a request for a request. இயேசு நின்று என்ன என்று கேட்டார். And Jesus also standing, he asked what? மகளே, உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று நீ அவரிடத்தில் கேட்டார். And he asked, daughter, what will thou that I should do to you? அவளுடைய விண்ணப்பம் மற்ற எல்லா மனிதருடைய விண்ணப்பங்களை காட்டிலும் வித்தியாசமாக இருந்தது. Her request was different comparing to the other requests. ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்பொழுது என் குமாரரில் இந்த இரண்டு பேரில் ஒருவன் உம்முடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்க வேண்டும், ஒருவன் உம்முடைய இடது பாரிசத்தில் வீற்றிருக்க வேண்டும். Lord, when you come in thy kingdom, then of my two sons one should sit on thy right and the other on the left. அதற்கு நீர் அருள் செய்ய வேண்டும். For that you should grant. இயேசு இதை கேட்ட உடனே ஆச்சரியப்பட்டார். When Jesus asked how this, he was marveled. பழைய ஏற்பாட்டிலே ஒரு தாய் இப்படி ஒரு ராஜாவினிடத்தில் போய் ஒரு விண்ணப்பத்தை ஏறெடுத்தாள். Like this in the Old Testament, a mother went and made her request to a king. அவளுடைய பெயர் பத்சேபாள். Her name was Bathsheba. தன்னுடைய மகனுக்கு சிங்காசனத்திலே இடம் வேண்டும் என்பதை குறித்து அவள் மிகவும் கவனமாக சிரத்தையோடு சரியான நேரத்திலே காயை நகர்த்தினாள். She was very cautious about her son should get the throne, and at the right time she lifted up her request. ஒரு பகுதியிலே அதோனியா ராஜாவாகிறான் என்கிற எக்காள சத்தம் கேட்கிறது. On the one hand, King Adonijah was to be made the king, and that sound was heard. இன்னொரு பகுதியிலே தாவீது செயலற்ற ஒரு மனிதனாக படுத்து கிடக்கிறான். On the other hand, David was finding a man who was not able to do anything. ஒரு நெருக்கமான சூழ்நிலையிலே இவள் தன்னுடைய குமாரனையும் தீர்க்கதரிசியும் அழைத்துக்கொண்டு ராஜாவினிடத்திலே போய் ஒரு விண்ணப்பம் பண்ணினாள். In a state of distress, she called her son and the priest and the prophet and went and made a request to the king. அவளுடைய விண்ணப்பம் கேட்கப்பட்டது. அவளுடைய மகன் ராஜாவாக மாற்றப்பட்டான். Her request was being heard and her son was made the king. அவள் கேட்டது உலக பிரகாரமான ஒரு சிங்காசனத்தை, ஆனால் இந்த தாய் கேட்டது ஒரு உன்னதமான சிங்காசனத்தை. She requested for a throne in a worldly manner, but this mother asked for a heavenly throne. ஆனாலும் ஜெபங்களுக்கு பதிலளிக்கிறவர் அந்த உலக பிரகாரமான சிங்காசனத்தின் கேட்டதுக்காக கர்த்தர் அதையும் கொடுத்தார். But God who made the request be granted, he granted the throne which she asked in the worldly manner. நம்முடைய வாழ்வின் இம்மையின் பகுதியிலும் அவரே ராஜா, மறுமையின் பகுதியிலும் அவரே ராஜா. He is our king in a little life and also in eternity also he is our king. ஆனால் அந்த தாயினுடைய சிந்தை எல்லாம் அந்த எழுத்தின் பிரகாரமாக சிங்காசனமாக இருந்தது. ஆனால் இந்த தாய், புதிய ஏற்பாட்டு இந்த தாயினுடைய சிந்தை முழுவதும் பரலோகத்தில் இயேசுவோடு வீற்றிருக்கிற ஒரு தரிசனமாக இருந்தது. But that mother's mind was fully upon the throne of this worldly manner, but this mother's mind was being seated with Jesus in the heavenly throne. இத்தனை வருஷம் நான் பைபிள் எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறேன். நான் இப்படிப்பட்ட ஜெபத்தை என் பிள்ளைகள் உம்முடைய வலது பாரிசத்திலும் உம்முடைய இடது பாரிசத்திலும் உட்கார வேண்டும் என்று நான் பலவிசை ஜெபித்திருக்கிறேன் சொல்றவங்க மட்டும் கை வைத்துங்க பார்க்கலாம். So many years I have carried the word of God, and those of them who say that you want your children to sit one on the right and then on the left, you lift your hands. பரவாயில்லை, நீங்க உண்மையை ஒத்துக்கொண்டீர்கள். Good, you have accepted the truth. நம்ம ஊழியம் செய்யறோம், பெரிய காரியம் செய்யறோம், அதை செய்யறோம், இதை செய்யறோம். என் பிள்ளை கல்யாணம் ஆயிரணும், என் பிள்ளைக்கு குழந்தை பிறந்திரணும், என் பிள்ளை கம்ப்யூட்டர் இன்ஜினியர் ஆயிரணும், கலெக்டர் ஆயிரணும், எல்லாம் கரெக்ட். உன் பிள்ளை எல்லாம் முடிஞ்சு பரலோகத்துக்கு வராம பாதாளத்துக்கு போயிட்டான்னா நீ பைபிள் தூக்கிட்டு அலைஞ்சதுல அர்த்தம் இல்ல. You doing the ministries and you desiring great things that your children might be married and they might be good children and that they might become a collector and so on. But if your children is not coming to heaven and they go to hell, there's no use. என் மகளுக்கு டெலிவரி ஆயிடுச்சு, டெலிவரி ஆன பிள்ளை சிங்காசனத்துக்கு வருமா? Your child is delivered, and if that delivered child will come to the throne, சியோனுக்கு வருமா? will it come to Zion? எருசலேமுக்கு வருமா? Will it come to Jerusalem? அப்படி வரணும்னு என்னைக்காவது நீங்க ஜெபித்தீங்களா? ஒரு ஆள் கூட கை வைத்தல. நான் யாராவது ஒரு 10 பேராவது கை வைத்திருவீங்க. நாசரேத்து ஓல்டு சர்ச், அதனால கோல்டா இருக்கும்னு யோசிச்சேன். I thought at least 10 of them would have lifted up their hands because the Nazareth is an old church. ஆனா இங்க காரணம் என்ன? The reason is, இன்னும் மறுமையின் தரிசனம் நம்மில் அநேகருக்கு கிடையாது. Still many of them do not have the vision of அந்த eternity. சிலுவை கல்லனுக்கு இருந்த தரிசனம் கூட நம்மில் அநேகருக்கு கிடையாது. Even the thief which had the vision is not found in us. அந்த சிலுவையில தொங்கும்போது அவன் சொன்னான், ஆண்டவரே நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்பொழுது அடியேனை நினைத்துக்கொள்ளும். The thief hanging on the cross, he said, Lord, will think of me when they come in the kingdom. டெய்லி உங்க பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம் பண்றீங்க, ஜெபிக்கிறீங்க, அதுக்காக நாயா பேயா ரோடா அலைஞ்சு சம்பாதிக்கிறீங்க. ஆனா அந்த பிள்ளை நித்திய ஜீவனை பெறணுங்கிற அந்த தாட்டு
மொத்தமாக குறைந்து போயிருக்கிறது. You are praising and praying that your child should flourish and you are just roaming about that they might progress in their life, but the thought that they might come to eternal life is not found at all. ஆனா இந்த தாயினுடைய மைண்ட்ல என்றைக்கு இந்த ஆண்டவரை அறிந்து கொண்டாலோ அவருக்கு ஒரு ராஜ்யம் வருகிறது, அது நித்தியமான ராஜ்யம். அவருக்கு ஒரு சிங்காசனம் உண்டு, அது நித்தியமான சிங்காசனம். அதுல என் பிள்ளை போகணுங்கிறதுல அவளுடைய கவனம் சிதறாமல் பதிக்கப்பட்டிருந்தது. But from the day this mother came to know him, she had a firm mind in herself that there is a kingdom which is going to come and that is an eternal kingdom, and the throne which he is going to sit on is an eternal throne, and that was fixed upon her. அவளுடைய மைண்ட் முழுவதும் அந்த சிங்காசனத்தில் இயேசு இருக்கும் பொழுது நம்முடைய பிள்ளைங்க ரெண்டு பேரும் அங்க இருக்கணும். Her total mind was when Jesus sitting on the throne, might both children would sit with him. அவளுக்கு உலக பிரகாரமாக தன்னுடைய பிள்ளைகள் சிறப்பாக இருக்கணும், பெரிய வல்லமையுள்ள ஒரு பிரசங்கிகளாக மாற வேண்டும், அந்த தாட்டு கூட அவளுக்கு கிடையாது. She did not even have the mind that her sons should be in a good state in the world and they should become great preachers. பிரியமானவர்களே, இன்றையிலிருந்து உங்களுடைய கண்ணின் தன்மையை நீங்கள் இல்லாவிட்டால் கண்ணாடியை மாற்றுங்கள். Dear beloved, you change your sight or your spectacles. உங்களுடைய கண்ணாடியை இன்னைக்கு மாற்றி நித்தியத்துக்குரிய அந்த தொலைநோக்கு பார்வையினுடைய கண்ணாடியை நீங்கள் அணிந்து கொள்ளுங்கள். You change your spectacles and you wear on the spectacles which is looking ahead for eternity. உங்க கண்ணு முழுசும் இப்ப உங்க பிள்ளைய அப்படியே ஒரு கலெக்டரா, ஒரு இன்ஜினியரா, ஒரு பெரிய ஆளா அப்படியே நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க. நாங்க எல்லாரும் உங்களை அப்படியே சியோனா எருசலேமாய் பாத்துக்கிட்டே இருக்கிறோம். Your sight is always looking at your children as a collector or an engineer or a great person, but we are looking at you as Zion and Jerusalem. உங்களுக்கு எத்தனை பேருக்கு இந்த மகிமையின் தரிசனம் இதுவரை கிடைக்காமல் இருக்கிறது? How many of you have not yet received this glorious vision? உலகத்துல எல்லாரும் கல்யாணம் கட்டறான், பிள்ளை பெற்றுக்கொள்றான், அவனுக்கு சந்ததி தோன்றுது. இது வழக்கமான நடைமுறை, அது சிருஷ்டிப்பில் உள்ள தன்மை. ஆனால் இன்னொன்னு இருக்கு, சியோனின் சிருஷ்டிப்புன்னு இருக்கு. அதுக்கு குழந்தை வம்ச வரலாறு இந்த இது கிடையாது, சிங்காசனம் மாத்திரமே லட்சியம். All of them are getting married and begetting children and their generations are progressing in this world, but there is another birth which is Zion and they have no generations in this world, but the throne alone is their mind. அந்த தாய்க்கு ரெண்டே பிள்ளைகள். The mother had two அந்த sons குடும்பத்துல ரெண்டே பையங்க தான். and there were only two sons for the family. அந்த ரெண்டு பையங்களுக்குமே நல்ல அழைப்பு கிடைத்தது, அந்த அழைப்பை பயன்படுத்தினார்கள். அந்த தாய் சொன்னா, அழைப்பெல்லாம் கிடைச்சதெல்லாம் நல்லதுதான் ஆண்டவரே, ஆனா ஓட்டம் முடிந்து என் பிள்ளைங்க ரெண்டு பேருமே உம்முடைய சிங்காசனத்துல வலது பக்கத்துல இடது பக்கத்துல உட்காரணும், அதுக்கு இப்பமே எங்களுக்கு ஒரு வாக்கு கொடுங்க, அருள் செய்யுங்கன்னு சொன்னா. Both these sons, they were called by God and they were doing a good ministry, but that was not sufficient. This mother was asking, Lord, after their race is over, you grant to us that they must sit both one on the other, one on each side. ரெண்டு பேருக்குமே அழைப்பு கிடைத்தவர்கள். Both of them were called. இயேசுவின் பின்னாக போகும்படியாக அழைப்பு கிடைத்தவர்கள். They were called to go behind Jesus. ஆனாலும் அவள் சொல்றா, ஊழியெல்லாம் செய்யட்டும் என் பிள்ளைங்க, ஆனா பாதை மாறிட கூடாது. ஊழியம் செய்யட்டும், அற்புதங்கள் செய்யட்டும், உம்மோடு உம்முடைய அடிச்சூடுகளை பின்பற்றட்டும், இதெல்லாம் கரெக்ட் தான் ஆண்டவரே, ஆனா லாஸ்ட்ல என் பிள்ளைங்க மிஸ் ஆயிர கூடாது, சிங்காசனத்துல வந்து சேரணும். But she says, let them do the ministry and let them go ahead in it, but they should not go away from the path. Finally they should come and be with their throne on Zion. அவளுடைய மைண்ட் முழுதும் அப்படிதான் இருந்தது. And all her mind was like this. அந்த தாய்க்கும் அந்த தகப்பனுக்கும் அதே சிந்தை இருந்தது. And the mother and the father had the same mind. அவர்கள் மீன்பிடிக்கிறவர்களாக இருந்தார்கள். They were fishermen. இயேசு ஒரு நாள் அந்த ரெண்டு பேரையும் தேடி போனார். One day Jesus went seeking for both of them. அந்த ரெண்டு பேர் யார்? Who were both of these? ஒருவன் யாக்கோபு, ஒருவன் யோவான். One is John, one is James. இந்த ரெண்டு பேருமே கர்த்தர் அந்த குடும்பத்திலிருந்து தாய் தகப்பனை பார்க்காம கர்த்தருடைய ஊழியத்தை பார்க்கும்படியாக வேறுபிரித்து விட்டார். And they both of them the Lord separated that they might not look at their parents but for the ministry. ஒரு பிள்ளை இருக்கறனால ஊழியத்துக்கு அனுப்ப முடியாது. Because it is only one child I cannot send to ministry. ரெண்டு பிள்ளை இருந்தா ரெண்டு பிள்ளையும் ஊழியத்துக்கு அனுப்ப முடியாது. And because it is two children I cannot send both to ministry. இப்படிலாம் இந்த உலகத்துல கருத்துக்கள் இருக்கிறது. There are many differentiations in this world like this. கடைசி காலத்துல யாரு பாப்பா? In the last minutes who will look after you? இந்த செபதேயுனுடைய இந்த குமாரர் ரெண்டே பேர் தான். இந்த ரெண்டு பேரை குறித்து அந்த அம்மா அப்பா கவலையே படல. ஆனா அந்த ரெண்டு பிள்ளைகளும் நித்திய ஜீவனை பெறணும்ங்கறதுல அந்த தாய்க்கும் தகப்பனுக்கும் ஒரு சிந்தை இருந்தது. தங்களை கவனிக்காம போனாலும் பரவாயில்லை, என் பிள்ளைங்க சிங்காசனத்துல வந்து சேர வேண்டும். There were only two sons to Zebedee and the mother and father did not bother about them at all, that they might look at them in the last times, but their whole mind was that they should come to the throne. கர்த்தர் ஊழியத்துக்கு வர சொன்னா ஊழியத்துக்கு வர மாட்டோம், ஊழியம் சரியில்லை, அது சரியில்லை, அப்படி சரியில்லை, இப்படிலாம் சொல்றாங்க. சரி, கல்யாணத்தை கட்டி வச்சிட்ட, அதுவாது நல்லா இருக்கா? அது இதை விட சீரழிவாக மாறுகிறது. If the Lord is calling to ministry, then you blame and accuse saying that this is not right and that is not right and not come. If you are getting wedded, that life is also not prospering. கல்யாணம் கட்டாதவங்க எல்லாம் கேட்டா அவங்க சொல்லுவாங்க, அதெல்லாம் ஊழியம் செய்யறவங்க செய்யட்டும், இவங்க எல்லாம் அனுபவிச்சுட்டு இப்படி சொல்றாங்க, அதனால நான் ஊழியத்துக்கு போக மாட்டேன்னு சொல்றாங்க. கல்யாணம் கட்டி வாழ்க்கையில ஒரு லிமிட் போனவங்க இப்ப சாட்சி சொன்ன மாதிரி எனக்கு முன்னால
முன்னால தெரிஞ்சிருந்தா நானு அப்பமே வந்திருப்பேன்னு சொல்றாங்க. If you ask the ones who are not married, then they say like let them who want to do the ministry, let them do because they have enjoyed everything and they have come. But of them who are married, they say like the people who are now testified, they say that if they had known about this earlier, they would have come to ministry. பெற்றோர்களே, முதலாவது உங்களுடைய பிள்ளைகளை குறித்த ஒரு தரிசனத்தை இன்றைக்கு இந்த கூட்டத்திலே இந்த மெசேஜ்ல நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்க. Parents should have a vision about your children in this message this day itself. படிக்கணும், that they should be educated, அறிவுள்ளவனா மாறணும், they should be wise, சுகதேகியாக இருக்கணும், they should be healthy. இதெல்லாம் கரெக்ட். It's all right. அவங்களுக்கு தேவைன்னா அழைப்பில்லைன்னா குடும்பத்துல போகட்டும், அதெல்லாம் நான் கவலை சொல்லல. ஆனா இந்த பிள்ளைங்க இயேசு வரும்பொழுது அந்த ராஜ்யத்துல வலது பக்கத்துல இடது பக்கத்துல இருக்கிறதுக்காக இன்னையில இருந்து ஒரு ஜெபத்தை சாகும் வரை பண்ணுங்கள். If they have a calling, let them go into the families, but if more than this, you have to utter your prayers that when the Lord Jesus should come, they should come to the throne and pray for that. செபுதேயு அந்த தகப்பனுடைய பெயர் செபுதேயு. The father's name was Zebedee. அதாவது கர்த்தருக்கு அப்படியே அர்ப்பணித்தவன் என்று அர்த்தம். The meaning of that name is dedicating totally to the Lord. அவங்க அப்பாவோடு உட்கார்ந்த அந்த ரெண்டு பிள்ளைகளும் வலைய பின்னிக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கும்போது இயேசு என் பின்னே வாருங்கள்னு சொன்னார். அப்படியே அந்த தகப்பன் அப்படியே ரெண்டு பிள்ளைகளையும் விட்டுட்டான். When the sons were binding their nets with the father, Jesus came and said, "You follow me," and the father left them like that. நம்ம என்ன சொல்லுவோம்? What will we say? எனக்கு ஒரே ஒரு பிள்ளை இருக்குன்னு கர்த்தருக்கு தெரியாதா? Does not the Lord know that I have only one child? சரி, ரெண்டு பிள்ளைகள் தான் இருக்குன்னு கர்த்தருக்கு தெரியாதா? The Lord does not know that we have only two children. ரெண்டு பேரையும் கூப்பிட்டுட்டா எப்படி? If we should call two of them, how it is? நான் ஒரு இடத்துல ஊழியத்தில் இருக்கும் பொழுது, when I was in a ministry in one place, வேறு ஒரு ஊழியம் செய்து கொண்டிருந்த ஒரு குடும்பம் நம்முடைய சபைக்கு வந்தது. Another family which was doing another ministry came into our church. அவங்க ஃபேமிலியா நம்ம சர்ச்சில மெம்பர் ஆனாங்க. They became as a family they became a member of a church. அவங்களுக்கு ரெண்டு பையன் ஒரு பொண்ணு. They had two sons and one girl. திடீரென்று அந்த இளைய மகன் அந்த பழைய சபையில ஊழியம் செய்த ஒரு நபர். The younger son was the one who was doing the ministry in the old church. அவனை இந்த ஊழியத்துக்கு கர்த்தர் அழைத்தார். And the Lord called him for the service of this ministry. அவன் இந்த ஊழியத்துக்கு வந்தான். And he came to this ministry. அடுத்த பையன் காலேஜ்ல படிச்சிட்டு இருந்தான். And the next son was studying in college. அடுத்த வருஷம் அவனை கர்த்தர் அழைத்தார். The next year the Lord called him too. அதுக்கு அடுத்த வருஷம் ஒரே ஒரு பொண்ணு, அதை அவர் அழைத்தார். The next year there was the only daughter and the Lord called her too. அவர் ஆண்டவருக்கு கண்ணு தெரியலையா, இல்ல இந்த மூணு பிள்ளைங்க தான் இருக்கு, இந்த தாய் தகப்பனுக்கு என்ன ஆவாங்கன்னு அவருக்கு தெரியாதா? உன்னைய போல கர்த்தர் அறிவில் சிறந்தவர். Did not the Lord have eyes, nor the Lord knows that they have only three children? The Lord is more great than you. இப்ப மூன்று பிள்ளைகளும் ஊழியத்துல இருக்காங்க. Now three of them are in the ministry. இப்ப இந்த மூணு பிள்ளைகளும் சிங்காசனத்துக்கு வருமா வராதா? Now will the three of them come to the throne or not? இன்ஜினியர் படிச்சிட்டு அவன் சிங்காசனத்தை விட்டுட்டா என்ன பிரயோஜனம்? Studying engineer, if he loses the throne, what's the use? அங்க கடந்துட்டு அவன் ஜெபித்தானா, ஒரு ஐஸ்வரியவான், ஆண்டவரே யாரையாவது அனுப்புங்கள், இல்லாவிட்டால் இந்த லாசருவை அனுப்புங்கள், எங்க அண்ணன்மாரெல்லாம் இந்த நரகத்துக்கு வரக்கூடாது. The rich man sat and prayed in that place saying, Lord, you send somebody and that my brother will not come to this place, or send Lazarus too. இன்றைக்கே ஒழுங்கா ஜெபம் பண்ணு, இல்லாவிட்டா நரகத்துல போய் ஒழுங்கா ஜெபம் பண்ணி பிரயோஜனம் கிடையாது. If you pray well today, there's no use going to hell and praying there. அந்த ரெண்டு பிள்ளைகளையும் இயேசு அந்த தகப்பனுக்கு முன்னால கூப்பிடுறாரு. அப்படியே அவன் தன்னுடைய பிள்ளைகளை அர்ப்பணித்து விட்டான். Jesus is calling the two sons before the father and he dedicated just like that. மார்க் 1:20 பார்க்கும் பொழுது, Mark 1:20, அவன் தகப்பனோடு நின்று கொண்டிருந்த பொழுது, when he was standing with the father, அப்படியே தகப்பனை விட்டு அவர்கள் அவரை பின் சென்று போய்விட்டார்கள். they left the father just like that and followed him. அந்த செபுதேயு என்று சொன்னால் அவன் கர்த்தருக்கென்று அர்ப்பணித்தவன் என்று அர்த்தம். Zebedee means one who is dedicating to the Lord. ஒரு பெற்றோர் தன்னுடைய பிள்ளையை தேவனுக்கென்று முதலாவது அர்ப்பணிக்க வேண்டும். Firstly, the parents should dedicate their children to the Lord. பிறந்திருக்கலாம், பிறக்க போகலாம், பிறந்து எத்தனையோ வருஷம் ஆயிருக்கலாம். இதுவரை உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் கர்த்தருக்கென்று அர்ப்பணித்திருக்கிறீர்களா? The children might have been born before, or children will be going to be born, but have you been dedicating your children to the Lord? இந்த பெண்ணுடைய பெயர் சலோமே என்று அழைக்கப்படுகிறது. This woman's name is Salome. சலோமே என்று சொன்னால் குயின் அர்த்தம். Salome means queen. அந்த சலோமே என்று சொன்னால் குயின், ராணி என்று அர்த்தம். Salome means queen. அவங்க அம்மா அப்பா பேரு வச்சிருக்காங்க பாருங்க. Look at the name of the இந்த ராணிக்கு என்ன ஆசைன்னா தாம் பிள்ளைங்க சிங்காசனத்துல வரணும். And the desire of this queen is that her son should come to the throne. அது இந்த உலகத்துக்குரிய சிங்காசனம் அல்ல. That is not a throne which is pertaining to the world. மகிமையின் சிங்காசனத்திலே இயேசுவோடு என்னுடைய பிள்ளைகள் இருக்க வேண்டும் என்பது அவளுடைய தரிசனமாக இருந்தது. Their vision was that their children might be found with Jesus in the glorious throne. அந்த தாயும் தகப்பனும் தன்னுடைய பிள்ளைகள் ரெண்டு பேரையும் அப்படியே தேவனுடைய கரத்திலே அர்ப்பணித்தவர்கள். The father and mother dedicate both their sons even just like that into the hands of the Lord. அருமையான
ஆகவே உங்களுடைய பிள்ளைகளை தேவனுடைய கரங்களிலே அர்ப்பணித்து வளர்த்து பாருங்கள். அவர்கள் சிங்காசனத்துக்கு சுதந்திரவாளிகளாக மாறுவார்கள். Dear beloved, you dedicate your children to the hands of the Lord and grow them up and they will become inheritor of the throne. ரெண்டு பேரும் பயங்கரமா சத்தமா பேசுவாங்க. Both of them will speak loud. ரொம்ப சவுண்டா தான் பேசுவான். They will speak loudly. ரகசியமே அவனுக்கு கிடையாது. They have no secrets. யாராவது கூப்பிட்டா இங்க வான்னு மெல்ல சொன்னா என்னன்னு கேட்பான். If anybody calls in a very calm manner, they will ask us to what? அதனால இந்த ரெண்டு பேருக்கு இயேசு கிறிஸ்து ஒரு பேர் வச்சாரு. Therefore Jesus named both of them. நார்மலா பேசுற பழக்கமே அவங்களுக்கு கிடையாது. இடிமுழக்கத்தின் மக்கள். அதனால போவனர் கேஸ்னு பேர் வச்சாரு. Therefore Jesus named them as Boanerges, which means sons of thunder. எப்பொழுதுமே ரொம்ப சவுண்டா பேசக்கூடியவர்கள். They were always speaking loud. ஒரு சாட்சி சொன்னாலும் சவுண்டா சொல்லணும், சத்தியத்தை சொன்னாலும் சவுண்டா சொல்லணும். If you tell a testimony or even the truth, you should speak aloud. வியாதிப்பட்டு சுகமாயிடுச்சு. You are சாட்சி சொல்லும்போது வியாதிப்பட்ட மாதிரி இழுத்து பேசக்கூடாது. You are healed அது of வியாதி சுகமாயிட்டானே இங்க வந்திருக்கிற. You are healed of your sickness. When you testify, you should not be as the sick person itself, because the Lord has healed you. வியாதிப்பட்டு அந்த 7 நாள் படுத்த மாதிரி சாட்சி சொன்னா யாருக்கு புரியும்? If you again say testimony as you are again sick for 7 days, then how will you understand? இங்க வந்தா சிங்கக்குட்டி மாதிரி வரணுங்க. You should come as a lion's cub. வந்தா சிங்கம் போல கர்ஜிக்கணும். If you should come here, you should roar like the lion. ஒரு வார்த்தை ரெண்டே வார்த்தை தான் நீ சொல்லணும் சாட்சி. தேவனுடைய சமூகத்திலே உன்னுடைய வார்த்தை சுருக்கமா இருப்பதாக. அப்படி ரெண்டு வார்த்தையிலே போய் எல்லாருடைய ஹார்ட்லயே அந்த சாட்சி போய் இருந்து கொள்ள வேண்டும். In the presence of God, you should utter your testimony in 2 words and let it be short. It should go and insert into everyone's heart. என்னுடைய ரெண்டு பிள்ளைகளையும் கர்த்தருடைய ஊழியத்துக்கு அர்ப்பணித்து விட்டு இயேசு எங்கே போனாலும் அவரையே பின்பற்றி நடந்த ஒரு கூட்டம் ஸ்திரீகளோடு இந்த பெண்ணும் நடந்தே தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தாள். Dedicating the 2 sons to the service of the Lord, even this woman along with the women who followed Jesus, she also dedicated her life. அவளுடைய மைண்ட்ல தன்னுடைய பிள்ளைகள் இந்த உலகத்தில் வாழ்ந்து சிறப்பாக மேன்மையாக ஒரு 10 படகு வைத்து முன்னேறுவது அவளுடைய சிந்தை அல்ல. இந்த உலகம் நிரந்தரமானதல்ல. நித்தியமான உலகத்திலே தன்னுடைய பிள்ளைகள் மகிமையிலே வீற்றிருக்க வேண்டும் என்பது அவளுடைய தரிசனமாக இருந்தது. In her mind, it was not her will that her children should be blessed in the worldly manner with 10 nets and so on, but she had in her mind that their sons should be inheritors in the throne. அந்த நிமிஷத்திலே இயேசுவின் அழைப்பு கிடைத்த உடனே அவங்க தகப்பனை விட்டாங்க. At the moment that Jesus called them, they left their father. கூலி ஆட்களை விட்டுட்டாங்க. They left the servants. படவை விட்டுட்டாங்க. And they left the ship. வலைய விட்டாச்சு. And they left the nets. வீட விட்டாச்சு. They left their houses. ஆஸ்தியை விட்டாச்சு. They left all the riches. அடுத்த செகண்டே அவங்க எல்லாத்தையுமே விட்டுட்டாங்க அந்த ரெண்டு பேருமே. The next second itself both of them left everything. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சில காரியங்களை விட்டால்தான் இப்ப பரலோகத்திலே மேன்மையான இடத்தை பெற்றுக்கொள்ள முடியும். Dear beloved, if we have to leave certain things in our life, only then we can attain a greater position in heaven. மத்த சபைக்கு நீங்க இப்படி போனீங்கன்னா எல்லாரும் அழகா Dress உடுத்தி அழகா உடுத்தி எல்லாம் மேக்கப் இருக்கோ அவ்வளத்தையும் போட்டு வந்து ஆராதிப்பாங்க. ஆனா இங்க அந்த ஆராதனையை நம்ம ஒத்துக்கொள்றது இல்ல. அந்த மேக்கப்பை நாம் வெறுக்கிறோம். அழகும் வீண், சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது. காரணம் இந்த உலகம் நிரந்தரமானது அல்ல. If you go to the other churches, you can see them all decorated and fully decked by themselves, but here we hate all these adorning because favor is deceitful and beauty is vain. மத்த சபைகளுக்கு எல்லாம் போனீங்கன்னா ஃபேஷன் ஷோல பார்த்த மாதிரி இருக்கும். If you should go to the other churches, you can see them as a fashion show. இல்ல கேட் வாக் போன மாதிரி இருக்கும். Or they would seem as gate walks. நம்ம இதுல அப்படி எல்லாம் கிடையாது. And in our thing it's not fun like that. இங்க வர்றதெல்லாம் வெறுமை, சுத்தமா இன்னும் அடிச்சு இந்த பொண்ணை அடிச்சு பசும்பொன்னா மாத்துற வேலை தான் நம்முடைய வேலை. Here the gold is beaten and it's becoming as pure gold. That is our work. இதெல்லாம் விடுறது எதனால? மகிமையிலே ஒரு நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படியாக. Why are we living all this that we might attain eternal life in glory? இம்மையில் விட்டவன் மறுமையில் பெற்றுக்கொள்கிறான் என்று இயேசு சொன்னார். He who is living in this world is receiving in eternity, as Jesus said. அந்த தாயினுடைய அந்த தரிசனத்தை நீங்கள் எல்லாரும் உங்களுடைய மனதிலே கொண்டு வாருங்க. You bring the vision of that mother into your mind. உங்களுடைய பிள்ளைகளுக்கு இனிமே பிறக்க போதா அதையும் நீங்க சீயோன் அந்த தரிசனத்திலேயே கொண்டு வாங்க. Are your children going to be born? You bring them in the vision of Zion. கர்த்தருக்கென்று நீங்கள் அதை அர்ப்பணித்து நீங்க பழகணும். You dedicate them to the Lord and practice it. இங்கே நாம் அவர்கள் ஒரு விண்ணப்பத்தை பண்ண உடனே இயேசு சொன்ன வார்த்தையை பார்க்கலாம். Here we can see the word which Jesus said when she made this request. 22ஆம் வசனத்திலே மத்தேயு 20:22ல இயேசு சொன்னார், நீங்க கேட்டுக்கொள்றது இன்னதென்று உங்களுக்கு தெரியவில்லை. Verse 22 Jesus said that you do not know what you are asking. இது ஒரு பயங்கர வித்தியாசமான ஒரு விண்ணப்பம். This is a different request. ஒரு மனுஷன் பரலோக ராஜ்யத்துல வரும்போது என்ன நினைச்சுக்கொள்ளுன்னு சொன்னா அவனை அந்த சிலுவை கல்லனுக்கு ஒரு இடத்தை கொடுத்த மாதிரி எதையாவது ஒரு இடத்தை கொடுத்து ஓரங்கட்டிடலாம்னு பார்க்கலாம். If a man should not say ask to remember me when you should come into the kingdom, then he would give a place as he gave to the thief on the cross. நம்மில் அநேகர் சொல்றாங்க பரலோகத்துல ஏதாவது ஒரு மூலை கிடைக்காதா
அப்படின்னு சொல்றாங்க. Many of them say, can we not get a corner in heaven? மூளை கிடைக்கிறதுக்கு நீ இப்படி பைபிளை தூக்கிட்டு டெய்லி வர வேண்டிய அவசியமே கிடையாது. There's no need for you to take this Bible and come every day to get that corner. இங்கே இந்த தாயினுடைய விண்ணப்பத்தை கேட்டு இயேசு சொன்னார், நீங்க என்ன விண்ணப்பம் பண்றீங்கன்னு உங்களுக்கு தெரியல, நீங்க கேட்கிறது அரிதான ஒரு கேள்வி. Here Jesus looking at the request of this mother, he says that you do not know what he asked and it's a rare question. ஆனாலும் நீ மேன்மையான ஒன்றை கேட்டுவிட்டாய். But you have asked a greater one. அந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்கிறது சும்மா வார்த்தையில கொடுக்கிற வாக்குத்தத்தத்தில நீ பெற்றுக்கொள்ள முடியாது. You cannot receive that experience by just words which is uttered. அது ஒரு கிருபையினால கிடைக்கிறது மாத்திரமா இருந்தாலும் வாழ்வின் செயல்முறையில் தான் நீ அதை பெற்றுக்கொள்ள முடியும். Yeah, it is, although it is received by grace, it is by the life that you live that you will attain it. ஒரு மனுஷன் சிங்காசனத்துக்கு போகணும்னா, If a man should go to the throne, இல்லாவிட்டால் ஆண்டவரோடு அந்த சிங்காசனத்தில் அவன் அமர வேண்டுமானால், or if he should be seated with God on the வலது throne, பரிசுத்திலோ இடது பரிசுத்திலோ நீங்களோ உங்களுடைய பிள்ளைகளோ நானோ எல்லாருமோ நாம் அமர வேண்டுமானால், if you and I or every one of us should sit on the right and left of his throne, இயேசு சொன்ன ரெண்டு காரியங்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. then two things which Jesus said is written here. நீங்கள் கேட்டுக்கொள்கிறது இன்னதென்று உங்களுக்கு தெரியவில்லை. You need not know what you are asking. ஆகிய நான் ஒரு क्वेश्चन கேக்குறேன். Therefore I ask you a question. நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் குடிக்க முடியுமா? Shall ye drink of the cup which I நான் drink? பெறும் ஸ்நானத்தை நீங்கள் பெற முடியுமா? Shall ye be baptized with the baptism which I am baptized இந்த with? ரெண்டு கேள்விகளை அந்த வலது பாரசத்திலும் இடது பாரசத்திலும் போய் சேர வேண்டும் என்று விரும்புகிற அந்த தாயினிடத்திலும் அந்த பிள்ளையினிடத்திலும் இயேசு கேட்கிறார். These two questions, Jesus asking the mother of the two sons who said that they have to go to the right and left of பரலோகத்திலே the அந்த throne. மகிமையான சிங்காசனத்திலே நானும் நீங்களும் உங்களுடைய குடும்பமும் போய் சேர வேண்டுமானால் இயேசு கேட்கிறார், நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீ குடிப்பாயா? நான் பெறும் ஸ்நானத்தை நீ பெறுவாயா? If you and I and your family members should go reach heaven, then Jesus is asking the question, can you drink of the cup which I drink and can you take the baptism which I am உடனே baptized அந்த with? தாயும் அந்த ரெண்டு பிள்ளைகளும் ஆமா ஆண்டவரே எங்களால் கூடும் சொல்லிட்டாங்க. Immediately the mother and the two sons said, yes Lord, it is possible with us. ஒரு ட்ரிப் கூட அவங்க திகைக்கல. They did not, they were not amazed at any அந்த time. தாயும் அந்த ரெண்டு பிள்ளைகளும் ஒரே மனதோடு நிக்கறாங்க. And the sons and the mother were with one mind. அவங்க மைண்ட்ல அந்த சிங்காசனம் தான் இருந்து கொண்டே இருந்தது. In their mind was the throne. துப்பாக்கி சுடும்படியாக ஒரு இடத்திலே ஒரு போட்டியிலே நிப்பாட்டி வைத்திருந்தார்கள். There were people who were placed in a competition of ஒரு மரத்துல இருக்கிற ஒரு பழத்தை சுட வேண்டும். They had to gunshot a fruit on a tree. அந்த பயிற்சியாளர் கொண்டு நிப்பாட்டிட்டு And the trainer went and made them stand. அந்த இலைகள் அந்த அடர்த்தியா இருக்கிற இடம் தெரிகிறதா? Do you see the dark place which is out there? ஒவ்வொருத்தனையா கேட்டாரு. And he asked everyone. ஒவ்வொருத்தனும் ஆமா அந்த இலையில நல்லா தெரியுது. And everyone said, yes, we can see all the leaves. ஒருத்தனை கேட்டாரு. He asked one person. எல்லாரும் இலை தெரியுதுன்னு சொல்றான், நீ சும்மா இருக்கிறியே, உனக்கு இலை தெரியுதான்னு கேட்டான். When all of them are saying that leaves, can you see the leaf, he asked. எனக்கு இலை தெரியலன்றான். He said, I can't see the leaf. இலை தெரியலையா? எவ்வளவு இலைகள் இருக்கு இந்த மரத்துல, அது உனக்கு தெரியலையான்னு. There are so many leaves in that tree, can't you see that leaf, he said. அவன் சொன்னா எனக்கு இலையே தெரியல, அந்த பழம் மட்டும் தான் கரெக்ட்டா தெரியுதுன்னு சொன்னான். He said, I can't see the leaf at all, I can see only the fruit. என் மைண்ட்ல அந்த டார்கெட் தான் இருக்கே தவிர சுத்தி இருக்கிற குப்பை அந்த இலையெல்லாம் எனக்கு தெரியலன்றான். In my mind is only the target, I cannot see the leaves or any dust around. இந்த தாயும் மகளும் இந்த பிள்ளைகள் ரெண்டு பேருமே மகனும் ரெண்டு மகன்களும் ஒரே மைண்ட்ல தான் வந்திருக்காங்க. அவங்களுடைய மைண்ட்ல இயேசு என்ன கண்டிஷன் போட்டாலும் சரி ரெடி. The mother and the two sons came with one mind as to whatever condition Jesus would lay, they are ready for it. இவங்க எந்த நிபந்தனையும் போட முடியாதங்க. Not to go, they are not that they may give conditions. இவங்க விண்ணப்பம் தான் பண்ண வந்திருக்காங்க. But they have come to the condition of. அவர் சொன்னாரு, நீங்க கேட்டுக்கொள்கிறது என்னன்னு உங்களுக்கு தெரியல, அந்த பரலோகத்தில் அந்த மகிமையான சிங்காசனத்தில் நீங்க என் கூட உட்காரணும்னு சொன்னா, நான் குடிக்கும் பாத்திரத்துல உங்களால் பானம் பண்ண முடியுமா? நான் பெறும் ஸ்நானத்தை நீங்கள் பெற முடியுமா? உடனே சொன்னாங்க, ஆமாண்டவரே எங்களால் கூடும். And Jesus said, you know not what he asked, are you able to drink of the cup which I shall drink and the baptism which I have taken? And they immediately said, we are able. First step, ஒரு மனிதன் சிங்காசனத்துக்கு போக வேண்டுமானால் அவன் செயல்படுத்த வேண்டிய முதல் பகுதி, அவர் குடிக்கும் பாத்திரத்தில் அவன் பானம் பண்ண வேண்டும். The first step that a man should do to not to go to the throne is he should drink of the cup that he should drink. இரண்டாவது, அவர் பெறும் ஸ்நானத்தை அவன் பெற வேண்டும். Secondly, he should be baptized with the baptism he is baptized with. இதுதான் first step. This is the first step. முதலாவது அந்த ஆசை வேணும். Firstly, he should have the desire. அந்த ஆசை உனக்குள்ள பெருக வேண்டும். The desire should increase. அந்த ஆசையின் உச்சகட்டத்திலே ஆண்டவரே அந்த சிங்காசனத்துக்கு போக நான் என்ன செய்ய வேண்டும் என்கிற ஒரு தவிப்புக்குள்ளே நீ வர வேண்டும். And in that heights of desire, they should have a groaning within them as to what they should do to go to the throne. அடுத்து அவர் என்ன சொல்றாரோ அதை செயல்படுத்தக்கூடிய அந்த வேகம் உனக்குள்ளே வேண்டும். Nextly, whatever he says, in order to do that, you should have that speed in it. இயேசு சொன்னார், நான் பெறும் ஸ்நானத்தை நீங்கள் பெற முடியுமா? Jesus said, can you be baptized
with the baptism which I am baptized with. இயேசு பெற்ற ஸ்நானத்தை நாம் பெற வேண்டும். We should receive the baptism which Jesus was baptized. பைபிள்ல 4 விதமான ஸ்நானங்கள் In சொல்லப்பட்டிருக்கிறது. the word of God, they said about 4 kinds of baptism. மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலே யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரத்திலே 5ஆம் வசனத்திலே ஜலத்தினாலே உள்ள ஸ்நானம் சொல்லப்பட்டிருக்கிறது. In John's Gospel, 3rd chapter, verse 5, we can see the baptism of water. அதிலேயே ஆவியினாலே உள்ள ஞானஸ்நானமும் சொல்லப்பட்டிருக்கிறது. In that same verse, it is written of the baptism of the Spirit. ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால். If a man is not one of water and of the Spirit. பிரியமானவர்களே, நமக்கு முதலாவது நாம் பெற வேண்டிய ஸ்நானம் என்பது ஜலத்தில் உள்ள ஸ்நானம். Dear beloved, the first baptism which we should be baptized is baptism of water. முதலாவது ஞானஸ்நானத்தை நீங்க கரெக்ட்டா எடுங்க. Firstly, you take the right baptism. நீங்க உங்களில் அநேகர் ஸ்நானம் சொன்ன உடனே எங்கேயோ போய் எங்கேயோ முக்கிட்டு நீங்க வந்துட்டா ஒண்ணும் பிரயோஜனம் கிடையாது. Many of them, it is said about baptism, if you should be immersed somewhere else, it's of no use. நாகமானுடைய குஷ்டரோகம் நீங்க சீரியாவிலே எத்தனையோ நதிகள் உண்டு, அங்கெல்லாம் மூழ்கினா குஷ்டரோகம் போகாது. There are many rivers in the land of Syria, but that Naaman, if he immerses in those rivers, his leprosy will not go. அவனே சொல்றான், He himself says, ஆப்னா பர்பரா இப்படிப்பட்ட நதிகள் என் தேசத்துல இருக்கே, அங்க குளிச்சா போகாதான்னு. நீ எத்தனை தரம் குளிச்சாலும் போகாது. He himself says that Abana and Barbara are the rivers which are found there, if I am not immersed in it, will I not go? 2 ராஜாக்கள் 5:13-12 இந்த வார்த்தையை அவனே சொல்றான், கோபத்தோடு சொல்றான். In 2 Kings 5:12 and 13, he himself says in anger. ஆர்சில எடுத்தா போக முடியாதா? Can we not be immersed in RC? சிஎஸ்எல் எடுத்தா போக முடியாதா? If we take in CSI, can I not மாத்தமா go? எடுத்தா போக முடியாதா? If I get taken another religion, can I not go? இப்படி நீங்களும் கோபத்துல நீங்க என்னத்தையாவது பேசிட்டே அலையலாம், ஆனா உன் வாழ்க்கையில உள்ள குஷ்டரோகம் மட்டும் போகாது. அப்படிதான் இருக்கும். Even you in your anger shall speak like this and go on, but the leprosy in your life will not go, it will remain. இன்னைக்கு ஆனபடினால்தான் இன்னைக்கு இதுக்குள்ள வந்துட்ட பிறகும் சரியான ஞானஸ்நானம் எடுக்காமலே தன்னுடைய வாழ்க்கையில அவர்கள் திருப்திப்படுகிறபடினாலே இன்னும் பாவத்தின் இல்லாவிட்டால் வியாதியின் இல்லாவிட்டால் தோல்வியின் அடையாளங்கள் அவர்களை பின்தொடர்கிறது. Even after coming to this religion, because they are not having the mind to take the right in baptism, they are still failures and defeats are just following them. யோர்தான்ல ஞானஸ்நானங்கிறது அந்த 7 தரம் மூழ்குதல், அதாவது ரட்சிப்பின் பல அனுபவங்கள் இருக்கிறது. பெயருக்கு எடுக்கிறதுல ஒப்புரவாகுதல், திருப்பி கொடுத்தல், மன்னிப்பு கேட்டல், அறிக்கையிடுதல், இப்படி அந்த 7 தன்மை இருக்கு. மனம் திரும்புதலில் 7 தன்மை. இதோடு தான் இந்த யோர்தான்ல நீ முழுகணும். The baptism of Jordan has 7 steps and you have to immerse yourself in 7 times. That is, you have many aspects of reconciliation and giving back and forgiveness and so on. இந்த சபையில வந்து ஒருத்தன் ஞானஸ்நானம் எடுத்துட்டானா பரலோகத்துக்கு போய்டுவானா? But if he comes into this church and take baptism, can he go back to heaven? அடுத்த ஸ்நானம் ஒன்னு இருக்கு There is the பிரியமானவர்களே. next immersion. அதுதான் அபிஷேகம். That is anointing. மத்தேயு 3:11 அந்த யோவான் ஸ்நானகன் என்ன சொல்லுகிறான்? And Matthew 3:11, what is this John the Baptist நான் saying? உங்களுக்கு ஜலத்தினால் ஞானஸ்நானம் கொடுத்தேன். I have baptized you with water. யோவான் ஸ்நானம் கொடுத்த ஸ்நானமே சரியில்லைங்கிறது அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. In Acts 19 it is said that the baptism of John the Baptist is not right. அந்த டைமுக்கு கரெக்ட். ஆனா பரிசுத்த ஆவி பெற்ற பின்பு அந்த ஞானஸ்நானம் செல்லாத ஒரு ஞானஸ்நானமாக மாறிவிட்டது. It was right for that time, but after receiving the Holy Spirit, this baptism was not useless. இயேசுக்கு அவன் ஞானஸ்நானம் கொடுத்தது உண்மை. And he baptized Jesus, that's true. ஆனால் அது மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்நானம். But it is the baptism after repentance. இயேசுக்கு பின்பு அந்த காலம் அவர் ஞானஸ்நானம் பெற்று அவருடைய காலங்கள் இல்லாவிட்டால் பரிசுத்த ஆவி அனுப்பப்பட்ட பின்பு பெறுகிற ஞானஸ்நானம் பாவ மன்னிப்புக்கென்ற இயேசுவின் மரணத்துக்கு பின்பு எடுக்கிற ஞானஸ்நானம் பாவ மன்னிப்புக்கென்ற ஞானஸ்நானம். And the baptism which was given before Jesus was for repentance, but after that the baptism which was given for forgiveness. யாரும் குழம்பி விட வேண்டாம். None of you be confused. அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரத்திலே Acts chapter 19. நீங்கள் விசுவாசிகள் ஆனபோது 2ஆம் வசனத்திலே நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா என்று ஒரு கேள்வி பவுலால் எழுப்பப்படுகிறது. Saint Paul raised up a question, have you received the Holy Ghost since you believed? அவங்களுக்கு அந்த பதிலுக்கு சொல்ல முடியாம இல்லையே பரிசுத்த ஆவினா என்னன்னே தெரியாதுன்றாங்க. They could not answer the question, therefore they said we did not know what the நீங்கள் Holy என்ன Ghost is. ஞானஸ்நானம் பெற்றீர்கள் என்று கேட்டாங்க. Unto what baptism were you baptized? He யோவான் asked. கொடுத்த ஸ்நானம் பெற்றோம் என்று சொன்னார். They said unto John's baptism. அது இயேசுவின் மரணத்துக்கு முன்னால உள்ள ஞானஸ்நானம். That was the baptism before the death of அது மனம் Jesus. திரும்புதலை தான் உண்டு பண்ணுகிறதே தவிர பாவ மன்னிப்பை கொடுக்க முடியாது. ஏனென்றால் அப்பொழுது இயேசு மரிக்கவில்லை. That was only for repentance, it cannot give the forgiveness of sins because Jesus did not die திரும்ப there. அவங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தான், அதுக்கு பிறகு அபிஷேகம் கிடைத்தது. After that he gave them baptism and they received the Holy Ghost. பிரியமானவர்களே, ஒன்று ஜலத்தினால் அந்த ஸ்நானம்.
Firstly, baptism of water. எனக்கு அந்த மத்தேயு 3:11 எனக்கு பின் வருகிறவர் பரிசுத்த ஆவியினாலே உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார். In Matthew 3:11 it says that he who comes after me shall baptize you with fire. அபிஷேகம் பெறுவது கூட ஒரு விதத்திலே ஒரு ஞானஸ்நானம். And receiving the Holy Ghost is also a baptism. சரியான ஒரு அபிஷேகம் நமக்குள்ள வரணும். A right anointing should come into us. நம்மில் அநேகருக்கு அபிஷேகத்தை ரிசீவ் பண்ண தெரியல. Many of us do not know how to receive this உங்களுடைய anointing. பாத்திரத்தை நீங்கள் பக்குவப்படுத்தி நீங்கள் பெற்றுக்கொண்டே இருக்கணும். You should make ready your vessels and receive it. உனக்குள்ள இருந்து தேவனுடைய சக்தி புறப்படணும். From you the power of God should go out. உன்னை நிரப்பிக் கொள்ள வேண்டும். You should fill yourself. இயேசு தன்னை நிரப்பிக் கொண்டுதான் ஊழியத்துக்கு வந்தார். தன்னிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டதை உணர்ந்தார். இரவிலே போய் மறுபடியும் தன்னுடைய தேவனுடைய வல்லமையினால் தன்னை நிரப்பிக் கொண்டார். Jesus filling himself came into the ministry and he did a ministry which was filled and he also filled the others by his ministry. பரிசுத்த ஆவியினால நீங்க ஞானஸ்நானம் பெறணும். அதுல மூழ்கணும். And you should be receive the baptism of Holy Ghost. ஒரு சிலர் இந்த கையை கழுவிட்டு வருவாங்க. அதே மாதிரி கை மட்டும் அசையும். Some of them just wash their hands and come. It's just like shaking their hands. ஒரு சிலர் காலை கழுவிட்டு வருவாங்க. Some of them will wash their legs and ஒரு come. சிலர் முகத்தை கழுவிட்டு வருவாங்க. Some of them wash their face and come. இப்படி நீங்க அபிஷேகத்துல நிரம்ப கூடாது. மூழ்கணும். You should not fill in the spirit like this, but you should be immersed. மத்தேயு 3:11 நல்லா படிச்சு பாருங்க. பரிசுத்த ஆவியினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார். Reading Matthew 3:11 you can see that he shall baptize you with the Holy Ghost. அந்த ஞானஸ்நானத்தை நீங்க பெற்றுக்கொள்ளணும். That you should receive the baptism. ஆவியிலேயே மூழ்குதல். You should immerse in the spirit. இயேசு சொன்னார் நான் பெறும் ஸ்நானத்தை நீங்கள் பெற முடியுமா? Jesus said, can you be baptized with the baptism and baptized with? ஒன்று ஜலத்தினால் ஞானஸ்நானம் எடுப்பது. And that is baptism of water. இரண்டாவது பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்நானம் எடுப்பது. Secondly, baptism of the Holy Ghost. மூன்றாவது Thirdly, அக்கினியினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார். baptism with fire. ஒரு தேவனுடைய பிள்ளை ஒரு லிமிட்டுக்கு பிறகு அவன் ஒரு பவர்ஃபுல் சக்தியாக மாறிடணும். A child of God after a certain limit he should become a powerful ஒரு power. அக்கினியாக அவன் மாறிவிட He வேண்டும். should become a fire. அவன் அந்த அக்கினி இல்லாம அவனுடைய ஊழியத்துல எதையுமே செயல்படுத்த முடியாது. And without that fire he cannot operate anything in his ministry. ஒரு இடத்துல பிசாசை துரத்த முடியாக ரெண்டு பேர் போனார்கள். In one place two of them went to cast out demons. ஒருவர் உபவாசத்தோடு போனார். ஒருவர் சாதாரண போற வழியிலே உபவாசத்தை உடைத்து விட்டார். One went in fasting but the other broke his fasting in halfway. அங்க எல்லாரும் ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு And இருக்காங்க. all of them were eagerly waiting for them. எப்படியாவது வந்துருவாங்க. அந்த ரெண்டு பேரும் வந்தா அந்த பிசாசு ஓடிரும். When two of them will come the Satan will flee. இப்ப ரெண்டு பேரும் போயாச்சு. Now both of them went. ரெண்டு பேரும் போன உடனே When both of them அந்த went, பிசாசு கத்துன்னு பார்த்தா அது சொல்லிச்சு ஒரு ஆள் ஃபயரா வரான். ஆனா ஒரு ஆள் பச்சை தண்ணியா வர்றான். seeing both of them who came, the Satan, instead of screaming, it said one is coming like in fire and the other is coming like cold water. அது வீட்ல கால் வச்ச உடனே மீட்டர் போட்டு பாத்துச்சு. ஒருத்தன் தண்ணி ஒருத்தன் வந்து ஹீட் நல்லா ஃபயரா வர்றான். When both of them stepped in the house, that made a measure and said one is coming like a fire and the other is like cold water. நம்மள பார்த்த உடனே எப்படி பாக்குது? How will the Satan looks at us? நம்ம பார்த்த உடனே பிசாசு சொல்லிடுவான். அவனுக்கு தெரியும் உன் ஹிஸ்டரி எப்படி பயோடேட்டா சொல்லுவான். Looking at us, the Satan will say, I know your history, I know your biodata. ஒரு ஆள் ஃபயரா வர்றான். ஒரு ஆள் தண்ணி மாதிரி வர்றான். சரி இவன் என்னைய துரத்திட்டானா நான் தண்ணிக்குள்ள பூந்துறேன்னு. One is coming as fire, one is coming as water. If he should chase me, I will enter this water. உடனே அந்த தண்ணியா வந்த ஆள் அங்கேயே முழங்கால் போட்டு இயேசுவே வர்ற வழியில உபவாசத்தை உடைச்சது பெரிய தவறு ஆண்டவரேன்னு அழுதான். Immediately the man who came as water knelt down and knelt there itself and asked God for forgiveness. God, it's wrong that I break on my fasting. ஒரு அக்கினி அபிஷேகம் இருக்கு. There is an anointing of fire. உனக்கு அந்த அக்கினி அபிஷேகம் இருந்தா பிசாசு ஒரு இடத்துல போய் நில்லு. அது உன்னை பார்த்த உடனே எனக்கு எரியுதுன்னு சொல்லும். If you have a fire anointing, go stand there where the demon is possessed and it will say it is burning. நீ அங்க போய் நின்னா போதும். And if you stand, that's sufficient. 10 பேர் நின்னு பிசாசு துரத்திட்டு இருக்கட்டும் ஆடிட்டு இருக்கணும். நீ போய் நில்லு. அது சொல்லு எனக்கு எரியுதுன்னு. அப்போ உனக்குள்ள அக்கினி இருக்குன்னு அர்த்தம். Let one of them cast demons. If you go stand there, if there is fire anointing, the Satan will say it is burning. உனக்குள்ள இருக்கிற அக்கினி அவித்து போடாதே. Do not quench the fire which is in you. பிசாசு அப்படி டர்ன் பண்ணி திரும்பினாலே சொல்லிடுவான். உன் ஸ்டோரியை சொல்லிடுவான். கண்ணை திறந்து உட்கார்ந்துருங்க. If Satan will turn back and look at you, itself will say your story. நான் பெறும் ஸ்நானத்தை பெற முடியுமா? Can you be baptized with the baptized with? ஒரு இடத்துல பிசாசு துரத்துனாங்க. When one place they cast out demons. நான் அந்த இடத்துல நான் தான் அதை துரத்திட்டு இருந்தேன். When I was there in that place. அது ஒரு பயங்கரமான ஒரு ஆவி ஆடிட்டே இருந்துச்சு ஒரு பெண்ணுக்குள்ள இருந்து. That was a terrible spirit just dancing within a woman. நான் உங்களுக்கு சொல்லிருப்பேன் நினைக்கிறேன். I think I would have told of them. அப்போ ஒரு வாலிப ஒரு நம்முடைய விசுவாசி இன்னொரு சபையில இருந்து வந்திருந்தான். Then a believer from another church has come there. இந்த சகோதரி பிசாசு பிடிச்சு ஆடுதுன உடனே எதேச்சையா வந்தவன் அதை பார்க்க வந்தான். When the sister was caught with this demon and she was dancing there, he came. Unfortunately, he came and he saw. அந்த சகோதரி அந்த பிசாசு அவளை பிடிச்சு உருட்டி ஒரு சுவரோட திருப்பி வச்சிருந்துச்சு. எசேக்கியா சுவரை பார்த்து திரும்பி இருந்தது போல திருப்பி வச்சிருந்துச்சு. That Satan had put her turned and she was turning towards the wall as Ezekiel. நான் சொன்னேன். I said. இவன் வந்து நின்னான். He came and stood. நான் சொன்னது சரியா தெரியும். நான் சொன்னேன் இந்த பாரு
உன்னைய கும்பிடுற ஒரு பக்தன் வந்திருக்கான், இப்படி தலகுப்புற கிடந்தா என்ன நினைப்பான் அப்படின்னு சொன்னேன். I said, that is a devout person who has come to worship you. If you are just for head for long this, what's உலகத்திலே use? பெரிய பவர் கோடிக்கணக்கான பக்தர்கள் இருக்கான்னு சொல்ற, இங்க தலகுப்புற கிடக்குற உன் பக்தன் ஒருத்தன் வந்திருக்கானேன்னு சொன்னேன். I said, you said that there are many thousands of devout people are behind me and your devout person has come, you look at him. தபால்னு எழும்பி திரும்பி உட்கார்ந்துருச்சு. Turning back immediately, it just sat. தான் பக்தன் வந்துட்டான உடனே தனக்கு அசிங்கமாயிருச்சுன உடனே வேகமா அந்த சகோதரி அந்த ஆவி அந்த சகோதரி எழுப்பி உட்கார வச்சிருச்சு. When that spirit knew that the devout person has come, that spirit rose up the sister and she turned back and sat. ஒரே செகண்ட் தான் அப்படி ஏற இறங்க அவனை அப்படி பார்த்துச்சு. 1 second she saw top to bottom. இவன் பின்மாறி போன விசுவாசி, இவனை போய் ஏன் பக்தன் சொல்லிட்டான். He was ஒரே செகண்ட் தான், அடுத்த செகண்ட் சொல்லிச்சு. இவன் கல்யாணத்துக்காக வேற சபைக்கு போய் வேற ஐக்கியத்துல கல்யாணம் கட்டிட்டு வந்திருக்கான், இவனை போய் ஏன் பக்தன் சொல்லிட்டேன்ட்டு படுத்துக்கிச்சு திருப்பி. In that 1 second that spirit said he is a backslidden believer who went for another church from marriage, and you say that he is my devout person. நான் அந்த சபையிலே மொத்தமே 3.5 மாசம் தான் இருந்தேன். I was totally there for 3.5 months in the church. இதுல ஒரு மாசத்துல நடக்கிற கதை இது. And in 1 month this thing happened. எனக்கு இவனை யாருன்னே தெரியாது. I didn't know ஏதோ who ஒரு this. விசுவாசி பையன் தெரியும். I only knew that he was the son of a believer. கல்யாணத்துக்காக வெளிய போய் இன்னொரு சபையில கல்யாணம் கட்டி இவன் செட்டில் ஆயிருக்காங்கிறது இது சொல்லப்பறதான் எனக்கு தெரியும். இவனுக்கு வேர்த்திருச்சு அப்படியே. And only when this spirit was saying that he was gone to another church to marriage, and he was sweating when the spirit said. அப்பதான் யோசிச்சேன், ஒரு செகண்ட்ல குறி சொல்லுதுன்னு சொல்றாங்களே, உன் ஸ்டோரியே எப்படி சொல்லு, நீ பச்சை தண்ணியா ஹீட்டா ஃபயரா என்னங்கறத சொல்லிவிடும். Only then I understood that the spirit is soothsaying in a second, and it will tell your story as to whether you are hot or cold. சொல்றேன், நீ சும்மா வேற அந்நிய பாஷை மட்டும் பேசாத, அக்னியா மாறுன்னு சொல்லி தர்றான். That is why we say you not only to speak just in tongues, you become fire. பிசாசு உன்கிட்ட நெருங்காது, பாவம் உன்கிட்ட நெருங்காது. அப்படி நெருங்கினால் அது பஸ்பமாய் மாறும். Satan or sin will not come nigh to you. If it should come nigh to you, it will become into ashes. லூக்கா 12ஆம் அதிகாரம் 50ஆம் வசனத்திலே Luke chapter 12 verse 50. இயேசு தன்னுடைய கடைசி காலத்தை குறித்து சொல்லும் பொழுது, நான் முழுக வேண்டிய ஒரு ஸ்நானம் உண்டு, அது நான் மூழியும் அளவும் நான் மிகவும் நெருக்கப்படுகிறேன் சொன்னார். When Jesus is telling about his last times, he is saying, I have baptism wherewith I should be baptized, and until then I am straight until it's accomplished. இது இயேசு பெறக்கூடிய நெருக்கமான போகக்கூடிய ஒரு நெருக்கமான பாதையை, சிலுவை பாதையை காண்பிக்கிறது. This shows the path of distress where Jesus has to go in the path of the cross. இயேசு ஞானஸ்நானம் எடுத்தவர், Jesus is a baptized person. அபிஷேகத்தினால் He நிரப்பப்பட்டவர், is an anointed person. அக்னியாய் மாற்றப்பட்டவர். He has become a fire. ஆனா அவர் சொல்றாரு, இன்னும் நான் முழுக வேண்டிய இன்னொரு ஸ்நானம் இருக்கு. But he still says that there's another baptism he should be baptized with. அதுதான் பாடுகளின் வாழ்க்கை. That is a life of suffering. அந்த பட்ட பாடுகளினாலே நான் கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்ள வேண்டும், நான் பூர்ணனாய் மாற வேண்டும். By the sufferings which he suffered, he should learn obedience and become perfect. பிரியமானவர்களே, இந்த பாதை ஒரு சிலுவை பாதை. Dear beloved, this is the path of cross. இதிலே பாடுகள் வேதனைகள் உண்டு. அந்த ஞானஸ்நானத்துக்குள்ளும் நீ போக வேண்டியது அவசியம். In this there are many sufferings and pains, and you have to go through the baptism too. நீ பொன்னானால் நீ உருவாக்கப்பட அக்னி கூடாக போக வேண்டும். If you should be a gold, in order to be tried, you should go through fire. நீ யோசேப்பானால் சிங்காசனத்துக்கு போகிறதுக்கு முன்பாக வசனம் உன்னை புடமிட வேண்டும். If you are Joseph, before going to the throne, the word of God should try you. நீ பாடுகள் இல்லாமல் பரலோகத்திலே மகிமையிலே ஆளுகை செய்ய முடியாது. Without sufferings in heaven, you cannot reign in glory. இயேசு கேட்டார், நான் பெரும் ஸ்நானத்தை நீ பெற முடியுமா? Jesus asked if I should receive the baptism which I am baptized with. போய் ஒரு மனிதன் கையில ஞானஸ்நானம் எடுப்பியா? அப்போஸ்தலன் கையில ஞானஸ்நானம் எடுப்பியா? Have you gone and taken baptism in the hands of a man of apostle? ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கு முன்னால 72 கேள்வி, அந்த வசனம் இப்படி இருக்கிறதே, இந்த வசனம் இவர்கள் அப்படி இருக்கிறார், இப்படி தான் நீ கேட்டுக்கிட்டே டைம் போய்கிட்டே இருக்கு. ஞாகமானுடைய குஷ்டரோகம் வெயிட்டிங்லயே இருக்கு, தீரவே மாட்டேங்குது. Before taking baptism, you were asking many questions as to this book doctrine is like this and that, but the leprosy of Naaman is just like that, not clear. ஒரு ஏஜி சர்ச் பையனை பார்த்தேன். I saw a boy of AG church. தம்பி ஞானஸ்நானம் எடுத்துட்டியான்னு கேட்டேன். I asked him if he is baptized. நான் எடுக்கல பாஸ்டர்னா. I didn't take, he said. ஏன்னு கேட்டேன். I asked why. நானும் ஒரு 10 சபையில பார்த்தேன், ஒரு பாஸ்டரும் சரியில்லைன்ட்டான். I saw in 10 churches, no pastor is right, he said. ஏஜ்லயும் நல்லா இல்லையான்னு கேட்டேன். Even in AG, are they not right? எங்கேயுமே நானும் எல்லா இடத்துக்கும் போய் பாக்குறேன், ஒவ்வொருத்தரை பத்தி ஒவ்வொரு ஹிஸ்டரி தான் சொல்றாங்க தவிர ஒருத்தனாவது உருப்படின்னு சொல்லல. அதனால ஞானஸ்நானம் யார் கையில எடுக்கிறதுங்கிற கொஸ்டின்ல உட்கார்ந்திருக்கேன். I too went in all the places and saw around 10 churches. I did not find anyone right, and they only said of their history, so they find seated as to whom to get baptized with. நான் சொன்னேன், I said, முதலாவது இந்த லிஸ்ட் போடுறது, ஹிஸ்டரி கேட்கறது, பயோடேட்டா கேட்கறதெல்லாம் விட்டுரு. firstly leave with taking the list and taking the biodata of all. இயேசு யோவான் ஸ்நானனுடைய கையில ஞானஸ்நானம் எடுக்கும்போது எந்த பயோடேட்டாவும் கேட்கல, பேசாம போய் கீழ்ப்படிந்து நீதியை நிறைவேற்றிட்டு வந்தாரு. அதே மாதிரி நீ நிறைவேற்றிடு. When Jesus took the baptism in the hands of John the Baptist, he did not take any biodata, but he went and took baptism that righteousness might be fulfilled. ஆனா ஒண்ணு,
But one thing, நீயே இப்ப இவ்வளவு அட்வான்ஸா இருக்க, உனக்கு பின்னால வர்றவன் இன்னும் ரொம்ப அட்வான்ஸா வருவான். because you are in so much in advance, one is coming after you will be much in advance. நீ 10 பேரை தான் பார்த்திருக்கிற, அவன் பூமி முழுசும் சுத்திட்டு ஒருத்தனுமே சரியில்லைன்னு சொல்லுவான். அப்படி ஒருத்தன் ஒரு கேள்வி கேட்கும்போது எந்த பாஸ்டருமே சரியில்லைன்னு சொல்லுவான் பாத்தியா, அப்படி சொல்ல முடியாதபடி நீ ஒரு நல்ல பாஸ்டரா மாறுன்னு சொல்லு. If you said that 10 of them are not right, then one is coming after you will say 100 all the people in the world are not right, therefore you become a right pastor that he might prove you right. நீ இப்பமே இந்த क्वेश्चन கேட்ட, இன்னும் அட்வான்ஸா கல்ச்சர் வரும்போது அதுல வர்ற விசுவாசி கேட்பான், யாராவது உருப்படியா இருக்கானான்னு. நீ ஒருத்தனாவது உருப்படியா நில்லு, உன் கையில அவன் வந்து ஞானசானம் எடுக்கட்டும். You have asked such a question now itself. When things are going in advance, they will come and ask you a question as to is anyone right. You be a right person and people will baptize with you. இது நான் தர்மபுரியில இருக்கும்போது பாலக்கோட்ல சுகர் மில்ல நடந்த சம்பவம். அவன் ஞானசானம் எடுத்துட்டானா என்ன ஆனான்னு தெரியல. This was what happened when I was in Dharmapuri and I do not know if he is baptized or not. பிரியமானவர்களே, இப்படி தான் ஞானசானம் எடுக்கிறதுக்கே ஒரு 150 கேள்வி கேட்டு, இனிமே நீங்க இயேசு பெற்ற ஞானசானம் எல்லாம் பெற்று நீ கரையறதுக்குள்ள ஓட்ட முடிஞ்சு போயிடும், சிங்காசனம் மிஸ் ஆயிடும். Like this you ask 100 questions before you take baptism, and before you take the baptism which Jesus took, and if you before you cross all this, then you will miss the throne. உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன்னுடைய சிங்காசனத்துக்குரியவைகளை நீ சிந்தித்து பார்த்தால் நலமாயிருக்கும். At least in the day that you have got, if you think of the things that that is belonging to the throne, it will be good for you. கிறிஸ்தவ பாதை அது ஒரு மெத்தையான பாதை அல்ல, அது முள்ளால் நிறைந்த பாதைகள், ஆனால் முடிவு சிங்காசனம். The Christian path is not a bed, but it's full of thorns, and but the end of it is throne. இந்த ஞானசானத்தை பெற முடியுமான்னு கேட்ட உடனே அவர்கள் எல்லாரும் 3 பேரும் சேர்ந்து ஆமாண்டவரேன்னு சொன்னாங்க. கூடும். When Jesus asked if he could take this baptism, they all said we are able. நான் குடிக்கும் பாத்திரத்திலே நீங்கள் பானம் பண்ணுவீர்களா? Can you drink of the cup which I am drinking with? இது எதை காண்பிக்கிறது? What does this show? யோவான் 19:29 பார்க்கும் பொழுது இயேசு சிலுவையிலே தொங்கும் பொழுது அங்கே ஒரு பானம் அவருக்கு கொடுக்கப்பட்டது, கசப்பு கலந்த காடி. John 19:29, when Jesus was hanging on the cross, there was a drink which was given to him, that was a vinegar which is filled with இந்த விசுவாச பாதை என்பது கசப்பு நிறைந்த ஒரு பகுதி. This life of faith is full of bitterness. இந்த வனாந்தர பாதையிலே மாறா அதிகமாக நிறைந்த ஒரு பகுதி. In this life of wilderness, Mara is full. இன்றைக்கு கசப்பு என்பது மிகவும் கஷ்டமாக இருக்கிறது. Today bitterness is finding hard. நகோமி சொல்கிறார், என்னுடைய வாழ்வை கர்த்தர் கசப்பாய் மாற்றி விட்டு விட்டார். Naomi says that my life the Lord has turned to bitterness. இந்த பாதையில வரும் பொழுது இந்த கசப்பை நீ ருசி பார்க்க வேண்டியது, அந்த பாத்திரத்திலே நீ பானம் பண்ண வேண்டியது அவசியம். When you come to this path, you have to taste the bitterness and drink of that cup. ஒரு சிலருக்கு வாழ்க்கை கசந்து போய் விடுகிறது. Some of their life becomes bitter. திருமண வாழ்க்கை கசந்து போய் விடுகிறது. Some married life is bitter. பிள்ளைகளோட எழுந்து வாழ்கிறது கசந்து போய் விடுகிறது. Some life with children are bitter. ஒரு சிலருக்கு இந்த ஊழியமே கசப்பா இருக்கிறது. Some of them, this ministry itself is a bitterness. ஆனா நீங்க எல்லாம் மருந்து சாப்பிட்டவங்க தான், கசப்பான மருந்து தான் உடனே சுகமாக்குறதுன்னு உங்களுக்கு தெரியும். But you have all taken medicine, and you all know that the bitter medicine will heal you கசப்பு quickly. என்பது இந்த வாழ்க்கையிலே ஒரு பகுதி. Bitterness is a part of this life. இந்த கசப்பை நீங்கள் மதுரமாய் மாற்ற வேண்டியது அவசியம். You have to change this bitterness to sweet. அந்த மாறாவை மதுரமாக்க ஒரு மரத்தினுடைய கிளையை வெட்டி போட்ட பொழுது உண்டானது போல சிலுவையை நீ உள்ளே கொண்டு வந்து சிலுவையின் தியானத்தை கொண்டு வரும் பொழுது இந்த கசப்பு உனக்கு மதுரமாய் மாறும். For the bitterness of Mara to be turned, they cut a branch and cast into it, and the waters turn sweet. Even so, when you meditate on the cross will turn your bitterness sweet. 4 விதமான ஸ்நானம் சொன்னேன், 2 விதமான பானம் சொல்லுகிறேன். I told you of 4 kinds of baptism, I tell you of 2 kinds of drink. ஒன்று கசப்பு கலந்த காடியை நீ ருசிக்க வேண்டும். One is the vinegar which is filled of bitterness, you should taste. ஏற்கனவே தொங்குறது சிலுவையில, இதுல வேற கசப்பு கொடுத்தா எப்படி இருக்கும்? Already he is hanging on the cross, and more if you should give bitterness, how it will be? இது பாடுகளின் பூர்ணத்தை காண்பிக்கிறது. This shows the perfection of suffering. ஒரு தேவனுடைய பிள்ளை பூர்ணத்தை நோக்கி பயணப்பட வேண்டும். A child of God should go travel towards perfection. லூக்கா 22:17-20 பார்க்கும் பொழுது Luke 27 verses 12, 22ஆம் அதிகாரம் 17 இல்லாவிட்டால் 20 வசனங்களை பார்க்கும் பொழுது Luke 22:17 and 20. அங்கே கர்த்தருடைய பந்தியிலே அந்த திராட்சரசத்தை பானம் பண்ணுவதை காண்பிக்கிறது. There you can see them partaking in the table of the Lord and taking wine. சிங்காசனத்துக்கு போணும்னா முதலாவது நீ ராபோஜனம் எடுக்கணும். For if you should go to the throne, firstly you should partake in கர்த்தருடைய the பந்தியில table. பங்கெடுக்காத ஒரு மனிதன் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வது கிடையாது. One who is not partaking in the table of the Lord has not been partaking in eternal life. இதை குறித்து யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கும் பொழுது About this, when we read in John's Gospel chapter 6 53 என்ன சொல்லுகிறது? verse 53. என்னுடைய மாம்சத்தை புசியாமலும் என்னுடைய இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள் ஜீவன் இல்லை. If you do not drink of my cup and taste of my bread, you have no eternal life. 54 என்ன சொல்லுகிறது? What does verse என் 54 மாம்சத்தை say? புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். Whoso eateth my flesh and drinketh my blood hath eternal life, and I will raise him up at the last day. கர்த்தருடைய பந்தியிலே நீ பானம் பண்ண முடியுமா? And can you drink in the table
of the Lord. இன்னைக்கு பலரும் பல இடங்கள்ல இங்க ராபோஜனம் எடுக்காங்க. Today many of them are taking the table in many கர்த்தருடைய places. பாத்திரத்துல நீ பங்கெடுக்கணுமே தவிர பேய்களின் பாத்திரத்துல பங்கெடுக்க கூடாதுன்னு கொரிந்தியருக்கு பவுல் பேசுகிறார். And to Corinthians and Paul says that you have to partake in the vessel of the Lord and not in the vessel of devils. அதனால மற்ற இடங்கள்ல இருந்து வர்றவங்கட்ட நம்ம சொல்றோம் ஒரே இடத்துல ராபோஜனம் எடுப்பீங்களா? That is why we ask the people who are coming from other places, if are you partaking in one place itself? இல்ல நான் அங்க போனா எடுப்பேன். No, I went to that place and took it. அப்படியானால் நாங்க இங்க தர மாட்டோம். If so, we will not give you here. ஒரே பந்தியில நீ பங்கெடுக்க வேண்டும். You should partake in one table. இஷ்டமான இடங்களிலே நீங்கள் சுத்தி திரிய கூடாது. You should not roam about the places you like. ஒரே பாத்திரத்தில் நீ பானம் பண்ணும்படியாக அழைக்கப்பட்டாய். You are called to partake in one vessel. அது கிறிஸ்துவினுடைய புதிய உடன்படிக்கையின் இரத்தமாய் இருக்கிறது. That is the blood of the new covenant of Christ. கர்த்தருடைய பந்தியில் நீ பங்கெடுப்பது என்பது உன்னை நித்திய ஜீவனுக்கு பங்காளியாய் மாற்றுவது, இல்லாவிட்டால் சிங்காசனத்திலே வலது பக்கமோ இடது பக்கமோ இருக்கும்படியாக அருள் செய்யக்கூடிய சக்தி. You partaking in the table of the Lord is taking part in eternal life until making you inheritor of the right and left side of the throne of God. நீங்கள் இதை சரியான விதத்திலே கருத்தில் கொள்ள வேண்டியது அவசியம். You should take this in your mind rightly. இன்றைக்கு கர்த்தருடைய பந்தியிலே அநேகர் பங்கெடுக்காம எந்திரிச்சு போயிடுறீங்க. Today many of you do not partake in the table of the Lord but go away. நீ மனப்பூர்வமாய் கர்த்தருடைய பந்தியை விட்டு வெளியே போகும் பொழுது நித்திய ஜீவனை மனப்பூர்வமாய் வேண்டாம் என்று நீ சொல்லுகிறாய். If you wholeheartedly leave the table of the Lord and go wholeheartedly, you say you do not want eternal life. அந்த ஆள் சரியில்லை. He is not right. கொடுக்கிற ஆள் சரியில்லை. One who is giving is not right. என் கூட உட்கார்ந்து எடுக்கிறவன் சரியில்லை. One who is partaking with me is not right. இப்படி எல்லாம் பேசுறதுக்கு உனக்கு யோக்கியதை கிடையாது. You have no worthiness to speak like this. உன்னை குறித்து கர்த்தர் வெளிப்படுத்தினால் எவ்வளவு நிர்பந்தமா இருக்கும் என்று யோசித்து பார். If the Lord should reveal about you what desperate situation it might be. காட்டி கொடுக்கிறவனுக்கும் இயேசு ராபோஜனம் கொடுத்தார். அந்த காட்டி கொடுக்கிறவனோடு சேர்ந்து எல்லாரும் ராபோஜனம் எடுத்தார்கள். And to the one who showed himself also, the Lord gave the table of the Lord, and along with him others also partook. கர்த்தருடைய பந்தி அந்த தரிசனத்தோடு நீ பங்கெடுக்கணும். With that vision of the table of the Lord, you take part. அதுக்கு அந்த ஸ்நானம் பெற்றாதான் கொடுப்போம். For that only if you are baptized with, we will give. இந்த வார்த்தைகளை சொன்ன உடனே அவங்க கொஞ்சம் கூட யோசிக்காம ஆம் ஆண்டவரே எங்களால் கூடும். When they uttered these words, they without thinking they said we are அவங்க able. லட்சியம் முழுவதும் சிங்காசனம். The whole mind was the throne. அந்த சிங்காசனத்துக்காக எதையும் செய்ய ஆயத்தம். For the throne they were able to do anything. பரலோகத்துக்கு போகணும் நீ இந்த மார்க்கத்துல பைபிளை தூக்கின பிறகு இந்த உலகத்தை விடணும்னா விடணும். After taking the word of God to go to heaven, to leave the world, you should leave. அவமானத்தை சகிக்கணும்னா சகிக்கணும். And if you have to endure shame, you have to endure. இப்ப மிலிட்டரியில நீங்க போயிட்டீங்கன்னு வெச்சுக்கோங்க. If you go to the military, யுத்தம் நடக்குது. there is war. இப்ப ஃளைட்லாம் வரிசையா நிக்கும். And the flights are in order. அவன் ஏர் ஃபோர்ஸ் கமாண்டர் கமாண்ட் கொடுப்பான் இந்த நம்பர் கிளம்புன்னு சொல்லி. எங்க வீட்ல யோசிப்பாங்க அப்படி நீ நின்னா அங்கேயே உன்னை சுட்டு கொன்றுவான். And the air force commander, when he gives the command, if you say my wife will think of me, then he will kill you there itself. அங்க வந்த பிறகு வீடு மனைவி பிள்ளை இந்த தாட்டே கிடையாது. நாடு ஜெயிக்கணும் அதான் உன் தாட். After coming there, you have no mind about your wife or children and so on, that the country must overcome. அதுபோல பைபிளை தூக்கின பிறகு நீ கிறிஸ்துவினுடைய போர் சேவகன். After taking the word of God, you are a warrior of Christ. நீ மனத்தெளிவுள்ளவனாயிரு. You should be clear in mind. தீங்கை அனுபவி. You should endure hardness. இதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய். It is for this purpose you are called. இந்த தாட் இல்லாம நீ பைபிளை தூக்கிட்டு சிங்காசனம் கிடைக்கும்னு சொன்னா அது பகல் கனவு. Without this thought, if you should take the Bible and say you should get the throne, that is only a daydream. இந்த அம்மாவும் பிள்ளைகளும் ஒரே மைண்ட்ல இருந்தாங்க. பையனை பார்த்து என்னப்பா இப்படி சொல்றாரு உன்னால முடியுமாடா அப்படின்னு கேட்கல. காலேஜ்ல கொண்டு போய் விடுவாங்க. அங்க சிவில் இருக்குமா நீ படிப்பியா வேண்டவே வேண்டாம். The mother and children were all with one mind like this, like the children when they take him to the college, when you ask them to study civil, he will say he do not want. Computer engineering வேண்டாம் எனக்கு ஏறவே ஏறாது. Computer engineer will never get into my mind. Pure science ஐயோ நான் அதுல ஏற்கனவே மார்க் குறைவு. Pure science I have already got less marks. இப்படி சொல்லி கடைசில ஹிஸ்டரியில நிக்கிறான். Saying so he will come to history. நான் யாரையும் குறை சொல்லல. I am not accusing anyone. நானும் ஹிஸ்டரி தான் படிச்சேன் பயப்படாதீங்க. I too studied history. நான் எதுக்கு இத சொல்றேன்னா why I say this is இந்த பிள்ளை இந்த தாய் தாம் பிள்ளைய பாக்க அண்ணன் தம்பியை பாக்க தம்பி அண்ணனை பாக்க அப்படிலாம் யோசி இல்லடா வேண்டான்னு சொல்லிரு விட்டுரு இப்படிலாம் சொல்லல. மூணு பேரும் அடுத்த வார்த்தை உடனே உங்களால் கூடுமா ஆமாண்டவரே எங்களால் கூடும். The mother did not look at her children, neither the elder brother to the younger one. Like this, when the Lord asked, they said we are able. ஞானஸ்நானம் எடுப்பியா? Can you take baptism? I will take. அபிஷேகம் பெறுவியா? Will you be baptized? பெற்றுக்கொள்வேன். I will baptize. அக்கினி அபிஷேகம் பெறுவியா? Okay, will you receive fire anointing? I will receive. இந்த மார்க்கம் நெருக்கமா இருக்கும் பரவாயில்லையா? This religion will be distressed, is it all right? பரவாயில்லை. It's all right. வாழ்க்கையெல்லாம் கசப்பா இருக்கும். The life will be full of bitterness. அவன் சொன்னா நித்தியம் எனக்கு இனிப்பா இருக்கும். And he will say eternity will be sweet. ராபோஜனம் எடுப்பியா? Will you take part in இந்த வார்த்தைக்கு நான் அப்படியே கீழ்ப்படிவேன். I will obey the word of the Lord. இந்த பிள்ளைகள்
பிள்ளைகளுடைய இந்த பேரண்ட்ஸ்னுடைய அந்த தாட் எப்படி அழகா வச்சிருக்காங்கன்னு பாருங்க. See how the thought of the mother, parents and the children are. இப்பொழுது இயேசு அடுத்து அவங்கள்ட்ட பேசுறாரு. Now nextly Jesus speaks to them. இவ்வளவும் சொல்லிட்டாங்க. This was said all this. இயேசுவுக்கு என்னடா இவங்க விடுற மாதிரி இல்லையான்னு. Jesus also thought that they are not able to leave them. நம்ம எல்லாரும் சாட்சியில சொல்லுவோம், நானும் அந்த புருஷன் ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டான், பிள்ளை ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டான், நானும் என் குடும்பத்தாரும் வருகையில காணப்படணும். நல்ல ஒரு ஆசை ஒரே வார்த்தையில சொல்லிட்டு போயிடுறோம். ஆனா இவங்க விடாம ஃபாலோ பண்ணிட்டே இருக்காங்க. The husband and the children will not be saved, but in testimony they will say that I and my family should be meet the Lord Jesus Christ, but the mother is following them after that also. இப்போ இவங்க உடனே இயேசு சொன்னாரு. Immediately Jesus said, மத்தேயு 20:23 Matthew 20:23, என் பாத்திரத்தில் நீங்கள் குடிப்பீர்கள், you will drink of my cup, நான் பெறும் ஸ்நானத்தையும் நீங்கள் பெறுவீர்கள். and you will take the baptism which I am baptized with. அது கூட நீங்க வந்துருவீங்க. ஓகே, நான் சொல்லிடுறேன். With that you will come, it's all that I'll say. ஆனா இந்த வலது பாரிசத்துல இடது பாரிசத்துல உட்கார்றது என் பிதாவினால் யாருக்கு அருள் செய்யப்பட்டிருக்கிறதோ அவங்களுக்கு தான் கிடைக்கும்ட்டார். But to sit on my right hand on my left is not mine to give, but to them that Father is giving. இந்த பதில் அவ்வளவு சரியில்லை போல நமக்கு தெரிகிறது. This seems to be a wrong answer to us. இவ்வளவு ஈகரா ஆசையோடு வந்து ஞானஸ்நானம் எடுக்க ரெடி, பாடுபட ரெடி, பானத்துல பானம் பண்ண ரெடி, எல்லாத்துக்கும் ரெடின்னு வந்துட்ட பிறகு இப்ப சொல்றாரு, என் சிங்காசனத்துல வலது பக்கமோ இடது பக்கமோ அது அருளுவது என்னுடைய சித்தம் அல்ல, அது என் பிதாவினால் யாருக்கு அருளப்படுகிறதோ அவங்களுக்கு தான் கிடைக்கும்ட்டார். When they came with a determination that they will drink of the cup and take the baptism which is baptized with, and finally he is saying, it is not on my part to give the right hand on the left hand of my throne, but it is to my Father. அப்ப ரெண்டு பேருக்கும் கிடையாதா? So is it not for both of them? அப்ப அந்த லாஸ்ட் மினிட்ல சிபாரிசுக்கு இடம் கொடுத்துறாரா? Therefore in the last moment is he giving room for any encouragements? இல்லட்ட ரெக்கமெண்டேஷனுக்கு இடம் கொடுக்கறாரா? Is he giving room for any recommendations? எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள்னு யாராவது வேண்டிக் கொண்டா கொடுத்துருவாரா? If anybody is going and pleading for you, will he give it? அது என்ன பார்ஷியாலிட்டியா, பட்சபாதமா, என்ன அங்க என்ன விதத்துல இந்த வார்த்தையை அவர் உபயோகிக்கிறார்? How is he uttering this word? Is it in partiality? இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்துட்டு கடைசியில் சொல்றாரு, என் பிதாவினால் யாருக்கு செய்யப்பட்டிருக்கோ அதுதான் கொடுப்பேன், அதை அருளுவது மற்றவர்களுக்கு கொடுப்பது என்னுடைய சித்தமல்லன்னு சொல்லி ஒதுங்கிட்டாரே, அப்ப யாருக்கு இது கிடைக்கும்? When he is saying, it is not on my part to give, when they came to drink of the cup and take the baptism, it is only given by the Father, then who shall receive it? எல்லா ஞானஸ்நானம் எடுத்தாச்சு, They taken all the baptism, எல்லா பானமும் குடிச்சாச்சு, they drunk all the cup. இப்ப ரீச் பண்ணி க்ளோஸா வரும்போது உனக்கு கிடையாதுன்னு சொன்னா எப்படி? Now after coming to this point, if he is saying that you cannot be given, அப்ப இது யாருக்கு அருளப்படுகிறது? then unto whom it is given. அந்த சிங்காசனத்துல வலது பக்கத்துலயும் இடது பக்கத்துலயும் நீங்களும் உங்களுடைய பிள்ளைகளும் போணும்னா அதுக்கு உள்ளதான இன்னொரு குவாலிஃபிகேஷன் என்ன? If you and your children should go to the right and left hand of the throne, what is the next qualification you and your children have? ஞானஸ்நானமும் அது ஒரு குவாலிஃபிகேஷன். For baptism are a அந்த qualification. ரெண்டு பானம் பண்ணுதலும் ஒரு இன்னொரு மேஜர் சப்ஜெக்ட் அது. And the two cups where you drink is another subject. எல்லாமே எடுத்தாச்சு, இதுக்கு பிறகும் என்ன இருக்கு? Partaking in everything, after this what is there? அவங்க ரெண்டு பேரும் அந்த தாயும் மூணு பேரும் ரெடியா இருக்கிறாங்க. இப்ப அவர் சொல்றாரு, அது பிதாவின் சித்தம், அவர்தான் கொடுக்க முடியும்னு சொல்லிட்டாரு. The mother and the sons, when they were waiting, he said it's the will of the Father and he alone can give it. பிரியமானவர்களே, இதனுடைய ஆழமான சத்தியம் என்ன? What is the depth of this truth? அப்ப பிதா ஒருத்தனுக்கு யாருக்கோ ஒருத்தனுக்கு செலக்ட் பண்ணி ஏற்கனவே வச்சிட்டு இருப்பாரு. Then the Father has already preordained for somebody. அவங்களுக்கு மட்டும் கொடுத்துருவாரா? Only unto them will he give? அவங்களுக்கு மெரிட் இல்ல. They have no merits. ஒரு குறிக்கப்பட்ட ஜாதிகாரனுக்கு கொடுத்துருவாரா? He will give them to the particular குறிக்கப்பட்ட caste. விசுவாசி பிள்ளைகளுக்கு கொடுத்துருவாரா? Or to a particular believer's children. இல்ல பர்టిక్యులர் பாஸ்டருக்கு கொடுத்துருவாரா? Or will he give to a particular pastor? அப்படி அல்ல. It's not so. வேதம் தெளிவாக சொல்லுகிறது. The word of God clearly says. இதனுடைய பதில் எங்க இருக்கிறது? Where is the answer for this? வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிக்கலாம். Revelation chapter 3 verse 21. வெளிப்படுத்தல் 3:21. நான் ஜெயங்கொண்டு என் பிதாவுனுடைய சிங்காசனத்திலே அவரோடு கூட உட்கார்ந்தது போல ஜெயங்கொள்கிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடு கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன். இங்க அருள் செய்யணும் தான் கேக்குறாங்க. இந்த அருள் எப்படி கிடைக்கும்? They said that to grant them, how will they receive this grant? இதுக்கு பதில் அப்பொழுது அவர் ஷார்ட்டா முடிச்சாரு. யார் பிதாவுக்கு கொடுக்கறாரோ அவங்களுக்கு தான் சொல்லிட்டாரு. ஆனா உண்மையான ரகசியம் ஜெயஜீவியம் செஞ்சவனுக்கு தான் சிங்காசனத்துல இடம் கிடைக்கும். He told in short as to whom the Father will give, and he finished this conclusion. But the reality is unto him that overcometh will he be நான் granted. ஜெயம் கொண்டு என் பிதாவின் சிங்காசனத்திலே நான் உட்கார்ந்தது போல ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு என்னோடு கூட என்னுடைய சிங்காசனத்தில் உட்காரும்படி அருள் செய்யப்படும்.
செய்யப்படும். As I overcame and am set down on the Father on my throne, to him that overcometh will I grant to sit with me on my throne. பிரியமானவர்களே, சத்தியத்தை சரியான விதத்தில் நீங்கள் கவனிக்கணும், நிதானிக்கணும். Dear beloved, hearken to the truth and meditate properly. இந்த மார்க்கத்துல போய் நீ கடைசில ஏமாந்தற கூடாது. You should not go into this religion and be cheated at last. கரெக்ட்டா நீங்க இத ஃபாலோ பண்ண வேண்டியது அவசியம். You should follow this rightly. ஞானசானம், பரிசுத்த ஆவி, அக்கினி, பாடுகள், வேதனை, கசப்பு, கர்த்தருடைய பந்தி, இதெல்லாம் ஒரு பகுதி. இதுக்கு அடுத்த ஸ்டெப் ஒரு தனிமனித வாழ்வில் ஜெயத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். Baptism, Holy Spirit, fire and sufferings and taking part in the table of the Lord and bitterness and so on. But apart from this, the Lord expects an overcoming life. ஒரு போட்டியில கலந்து கொள்ள அவனுக்கு சில தகுதிகள் இருக்கிறது. There are certain worthiness in order to partake in a competition. வயது வரம்பு இருக்கிறது. And there are age limits for it. சில சரீரத்துல பலன் தேவைப்படுகிறது. And you need the strength in your body. அந்த வேலை அந்த விளையாட்டு குறித்து ஒரு அறிவு தேவைப்படுகிறது. You need knowledge about that game. அதனுடைய சட்டதிட்டங்கள் தெரிந்திருக்க வேண்டும். And you need to know the laws and rules for it. இதெல்லாம் கரெக்ட். It's all right. அவன் அதுக்கு பயிற்சி எடுக்கிறான். He is practicing for it. முயற்சி எடுக்கிறான். And he is also taking efforts. இதுக்காக பிரைஸ் கொடுத்துற முடியாது. For that you cannot give prize. இதெல்லாம் செஞ்சாலும் கடைசில ஜெயித்தாதான் என்ன கிடைக்கும்? பரிசு கிடைக்கும். Even after doing all this, if he should overcome, only then he will be given the prize. அதுபோல ஞானசானம், பரிசுத்த ஆவி, பாடுகளின் ஜீவியம், இந்த உலகத்துல நீ கர்த்தருக்காக கஷ்டப்படுறது எல்லாம் கரெக்ட். இதுக்குள்ள இன்னொரு சத்தியம் மறைஞ்சிருக்கு. ஜெய ஜீவியம்னு ஒரு சத்தியம் இருக்கு. Like this baptism and Holy Spirit and suffering for the Lord and everything is there, but in midst of this there is a truth hidden, the overcoming life. அதனால தான் இயேசு சொன்னார், நான் பெறும் ஸ்நானத்தை நீங்க பெற்றுடுவீங்க. Therefore Jesus said, the baptism which I have taken you நான் partake. குடிக்கும் ஸ்நானத்தை நீங்கள் குடித்து விடுவீர்கள். You will drink of the cup which I drink. ஆனா இதுக்கு அடுத்து ஒரு ஸ்டெப் இருக்கு. இந்த உலகத்து வாழ்க்கையில நீ ஜெயம் கொள்ளுகிறவனாய் மாற வேண்டும். But there is a next step. You should become an overcomer in this worldly life. வெளிப்படுத்தல் 2-3 அதிகாரங்களிலே 7 சபைகளுக்கு தூது சொல்லப்படுகிறது. Revelation 2 and 3 we can see that which is given for the told for the all the churches. எல்லா சர்ச்சுக்கும் ஜெயத்தை அந்த கடைசில ஒரு தூது கொடுக்கப்படுகிறது. There is a message given for all the churches at the end. அந்த சபையை பாராட்டுகிறார். And he is அந்த சபையை பாராட்டுகிறார். He is praising those churches. அந்த சர்ச்சை குற்றம் சாட்டுகிறார். He is accusing those churches. அந்த சர்ச்சை சரிப்படுத்தும்படியாக ஆலோசனை கொடுக்கிறார். And he is giving counsel that they might rectify. அந்த சபை சரியில்லாவிட்டால் நியாய தீர்ப்பு என்று சொல்லுகிறார். If they are not right, then he is judging them. எல்லாம் சொல்லி முடிச்சிட்டு கடைசில சொல்லுவாரு, ஜெயம் கொண்டால் உனக்கு இதெல்லாம் கிடைக்கும். Saying all this, finally he says, if you should overcome, you will get all these. உன்னை பாராட்டலாம். They might praise you. உன்னை கண்டிக்கலாம். They might condemn you. உன்னை சீர்படுத்தலாம். You might be corrected. உன்னை உருவாக்கலாம். You might be formed. ஆனா இதெல்லாம் உனக்கு ஒரு காரியம் அல்ல. இதற்கு அப்பால் நீ ஜெயித்தால் தான் அந்த ஜெயங்கொள்ளுறவனுக்கு கிடைக்கக்கூடிய சகல நன்மையும் அந்த சிங்காசனமும் உனக்கும் எனக்கும் கிடைக்கும். This is all not a matter. You should overcome, only then you and I will get the partaker of the throne, which is the overcomer's throne. எதை ஜெயிப்பது? What should we overcome? தூக்கத்தை ஜெயித்து விட்டாயா? Have you overcome sleep? சுகபோகத்தை ஜெயித்து விட்டாயா? Have you overcome luxurious life? பணத்தை ஜெயித்து விட்டாயா? Have you overcome money? புகழை ஜெயித்து விட்டாயா? Have you overcome praise? சாப்பாட்டை ஜெயித்து விட்டாயா? Have you overcome food? உன்னுடைய உடையை ஜெயித்து விட்டாயா? Have you overcome your garments? இப்படி क्वेश्चन பண்ணிட்டே போலாம். ஜெயித்தன இவ்வளவும் ஜெயிச்சு நான் என்னைக்கு போய் சேர்றதுன்னு நீங்க யோசிக்கலாம். You can think as to when I will overcome these and go. இயேசு பல காரியங்களை ஜெயித்தார். Jesus overcame many things. இயேசு சொன்னார், இதோ நான் உலகத்தை ஜெயித்தேன். Jesus said, behold, I have overcome the world. உலகத்தை ஜெயித்தவனுக்கு தான் சிங்காசனத்துல முதலிடம். And to him that overcome the world is the first place on throne. ஏனென்றால் இயேசு சொன்னார், நான் இந்த உலகத்தான் அல்ல, நீங்களும் இந்த உலகத்தார் அல்ல. Therefore Jesus said, I am not of the world, therefore ye are not of the உலகத்தில் world. உள்ளவைகளில் நீங்கள் அன்பு கூராதிருங்கள். Love not the world, the things of the world. உலகமும் அதன் ஆசை இச்சைகளும் ஒளிந்து போகும். The world and the lust thereof shall perish. உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. The love of the world is enmity to அதனால God. உலகம் வேண்டாம் வேண்டாம்னு பிரசங்கம் பண்ணிட்டே இருக்கிறோம். That is why we keep preaching that we do not want the world. உலகத்துல தான் நம்ம இருக்கிறோம். ஆனா உலகத்தார் அல்லங்கற ஒரு அறிக்கையும் வாழ்க்கையும் அதை ஜெயித்த ஒரு அனுபவம் இருக்கணும். We are in this world, but we should have a confession and have a life that we have overcome the world. எதையுமே ஜெயிக்கணும். You should overcome everything. சாப்பாடு முன்ன வச்ச உடனே அப்படியே மொத்தமா விழுங்கிரணும் இல்ல. When the food is kept before you, you should not swallow just like that. யாராவது வாங்கி கொடுத்தாங்கன உடனே இஷ்டமான Dress போடணும்னு அவசியம் இல்ல. When anybody gets your garments, it's not needed that you should put on you as you ஒவ்வொரு like. காரியத்தை நீ ஜெயிச்சிட்டே வரணும். You should overcome everything. தூக்கத்தை ஜெயிக்கணும். You should overcome sleep. தூக்கத்தை ஜெயிக்கணும். You should overcome sleep. பரலோகத்துல தூக்கமே கிடையாது. There is no sleep in heaven. ஒரு சிலர் சொல்றாங்க, அவர்கள் தங்கள் படுக்கையில் இளைப்பார்கள். அப்படி போயிட்டு ஒரு 6000 வருஷம் தூங்கிட்டே இருக்கான். Some of them say that they are resting in their beds, just sleeping on like that for 6,000 years. நீ தூக்கத்தை ஜெயிக்கணும். You should overcome sleep. பிரசங்கம் கேட்கும்போதே தூங்குறோமே, திருப்பி எப்படி வீட்ல இருக்கும்போது தூங்காம இருப்போம்? We are listening the messages itself, we are sleeping. How can we not sleep when we are at எல்லாரும் home? ஆவியில நிரம்பும்போதே நமக்கு தூக்கம் வருது. அந்த மிஷின்கள்ல இருந்து வேலை செஞ்சு மிஷின்ல வேலை செய்ய வச்சு மிஷினை ஓட விட்டு இவன் தூங்கிட்டே இருப்பான். அங்க இங்க காத்து படுத்துல டம் டம் டம்னு எல்லாரும் அடிச்சா கூட இவன் தூங்குறான்னா அதான் பிராக்டிஸ்.
When all of them are sleeping, when the Holy Spirit fire is going on, even one who is operating the machine, he is sleeping as it is. தூக்கத்தை ஜெயிக்கணும். You should overcome sleep. முதலாம் கொரிந்தியர்ல நான் பார்க்கும் பொழுது Then we read in 1 Corinthians. 15ஆம் அதிகாரத்திலே மரணமே உன் கூரியங்கே, முதலாவது மரணத்தை தோல்வியை ஜெயிப்பதே. Chapter 15 we said as to death where is the sting. மரணம் ரெண்டு அடையாளத்தை காண்பிக்கிறது. That shows there are two எழுத்தின் signs. பிரகாரமான மரணம், மற்றொன்று தோல்வியின் வாழ்க்கை. One is literal death and the other is life of failure. தோல்வியை நீ ஜெயமாய் மாறணும். You should overcome your failures. ஒரு சிலர்லாம் கஜினி முகமது மாதிரி இருக்காங்க. Some of them face like Gajni Mohammed. 16 ட்ரிப் அவன் இந்தியா மேல படையெடுத்தானா. 16 ட்ரிப் இந்தியா மீது படையெடுத்தானா. He took troops after India for 16 times. தோத்துக்கிட்டே இருந்தானா. He was defeated so many times. கடைசில ஒரு குகையில போய் படுத்துட்டானா, வெறுத்து போய். Finally he went and lied on a cave. ஒரு சிலந்தி கூடு கட்டிச்சான், உடைஞ்சு போச்சான். சிலந்தி கூடு பாத்துக்கிட்டே இருந்தானா. கடைசில அது கட்டி அதுல போய் உட்கார்ந்துச்சான். அத பார்த்த உடனே மறுபடியும் இந்தியா மேல படையெடுத்து ஜெயித்தாங்க. He saw the spider. இதெல்லாம் உங்களுக்கு ஹிஸ்டரியில தெரியும். He saw the spider which is building and again it broke and again it started building. Looking at that, he got an inspiring spirit and he came again at the troop against India. ஞானஸ்நானம் எடுத்து இத்தனை வருஷம் ஆச்சு, இன்னும் உனக்கு தோல்வியை ஜெயிக்க முடியாது. So many years since you taken baptism, still you are not able to overcome your failures. அடுத்து மரணத்தை ஜெயிக்கணும். Nextly, overcoming death. பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம். The last enemy to be overcome is death. இந்த மரணம் தான் வியாதியில நமக்கு பயங்காட்டுது. நீ செத்துடுவ, உன் மனைவியை விட்டுருவ, புருஷனை விட்டுருவ, பிள்ளையை விட்டுருவ. ஆனா இன்னொன்னு சொல்லுது, நீ மரணத்தை ஜெயிச்சினா சிங்காசனத்தை பிடிப்ப, இத பிடிச்சினா உலக வாழ்க்கையை பிடிச்சினா சிங்காசனத்தை விடுவ. இந்த பிரசங்கம் கேட்க மாட்டேக்கு. உன் மனைவி விட்டுருவ, பிள்ளையை விட்டுருவ, உலகத்தை விட்டுருவ, இதுதான் கேக்குது. It is death which is making you afraid, saying that you will leave your wife, your husband, your children and so on. But you are not able to understand that if you should overcome this death, then you will get the throne. This message is not entering your mind. மரணமே உன் ஜெயம் எங்கே? O death, where is thy sting? பாதாளமே உன் ஜெயம் எங்கே? O grave, where is thy victory? மரணமே உன் கூர் எங்கே? பாதாளமே உன் ஜெயம் எங்கே? O death, where is thy sting? O grave, where is thy victory? இதே வசனம் பழைய ஏற்பாட்டிலே மரணமே உன் கூர் உன் முள்ளு என்னன்னு சொல்லிட்டு பாதாளமே உன் வாதை எங்கே? In the Old Testament also it is said as to, O death, where is thy sting? O grave, where is thy stinging? நம்முடைய பாதாளத்தினுடைய சக்தி என்னன்னா வாதை. The graves, the power of the grave is torture. மரணத்தின் வல்லமை வாதை, பாதாளத்தின் வல்லமை சங்காரம். The power of death is the sting and the power of grave is a pestilence. ஓசியா 13:14 இது சொல்லப்பட்டிருக்கிறது. Hosea 13:14 it is said about this. முதலாவது தோல்வியை ஜெயித்து விடுங்கள், மரண பயத்தை ஜெயித்து விடுங்கள். Firstly, overcome your failures and the fear of death. யோவான் 16:33 இயேசு உலகத்தை ஜெயித்தார். John 16:33 Jesus overcome the world. பிரியமானவர்களே, உலக ஆசையில சிக்கி விடாதீங்க. Dear beloved, don't be entangled in the lust of world. பணத்துக்கு நீங்க அடிமையாயிராதீங்க. Do not be பணத்துக்கு அடிமை ஆகாதே. Do not be a slave to money. அடுத்த Dressக்கு அடிமை ஆகாதே. Do not be a slave to dress. உலகத்துல உள்ள ஒவ்வொரு காரியத்திலும் நீங்க அடிமைகள்ல இருந்து வெளியே வரணும். You should come out of every slavery in this world. ஒன்றும் உன்னை கீழ்ப்படுத்த கூடாது, சகலமும் உனக்கு கீழ்ப்பட்டிருக்க வேண்டியது அவசியம். Nothing should be subjected to you, but everything should be subjected to you. 1 யோவான் 2:13 In 1 John 12:13 முதலாம் யோவான் 2:13 1 John 2:13 வாலிபர்களே, நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்ததினால் உங்களுக்கு எழுதுகிறேன். வாலிபர்களே, பொல்லாங்கனை நீங்கள் ஜெயித்ததினால் உங்களுக்கு எழுதுகிறேன். I write to you young men because you overcome the wicked one. பிசாசை ஜெயிக்கணும். You should overcome the devil. பொல்லாங்கனை ஜெயிக்கணும். You should overcome the wicked one. கெட்ட சுபாவங்களை ஜெயிக்கணும். You should overcome evil natures. கோபத்தை ஜெயிக்கணும். You should overcome anger. அழகை ஜெயிக்கணும். You should overcome beauty. ஆடம்பரத்தை ஜெயிக்கணும். You should overcome adornments. மேக்கப்பை You ஜெயிக்கணும். should overcome makeup. இப்படி இந்த உலகத்தின் காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு ஒரு ஜெயம் கிடைக்கணும். பிசாசை நீங்க ஜெயிக்கணும். Like this you should overcome everything of the world and overcome Satan. கோபம், வைராக்கியம், பகை இவைகள் எல்லாம் நாம் ஜெயிக்க முடியாக தேவன் நமக்கு அனுமதி கொடுக்கிறார். And anger and envy and bitterness, everything the Lord is giving us strength that we should overcome it. வெளிப்படுத்தல் 12:11 படி 11 படி வலு சர்ப்பத்தை அவர்கள் ஜெயித்தார்கள். Revelation 12:11 they overcame the dragon. ஒரு தேவனுடைய பிள்ளை பிசாசை ஜெயிக்கலனா அவன் ஜெயாலி என்று சொல்ல முடியாது. If a child of God is not overcoming the devil, we cannot call him an overcomer. இயேசு மரணத்தை ஜெயித்தார். Jesus overcame death. உலகத்தை ஜெயித்தார். He overcame the world. பொல்லாங்கனை ஜெயித்தார். He overcame the evil one. வலு சர்ப்பத்தை ஜெயித்தார். He overcame the dragon. அடுத்து ஒரு விசுவாசி, ஒரு ஊழியன் சரீரத்தை ஜெயிக்கணும். Nextly a believer or servant of God should overcome his body. நான் ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். I am subjecting my body and bringing it into its lust because that I might not be an wayfarer. இன்னைக்கு நமக்கு ஜெயம் கிடைச்சிருக்கிறதா? Today have we been overcome? நீங்க ஒருவேளை இந்த மார்க்கத்துல வந்ததனால பரலோகம் கிடைக்கும் நீங்க ஏதோ ஒரு நமக்கு ரிசர்வ் பண்ணிருக்கு நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம். ரிசர்வ் பண்ணது உண்மைதான்.
Because you have come into this religion, you might think that you have reserved something in heaven. இந்த பகுதியில வந்ததனால உங்களுக்கு பரலோகத்திலே ஒரு இடம் உண்டு என்று தேவன் வாக்கு பண்ணியிருக்கிறார். The Lord has promised that he will give you a part in heaven because you come to this religion. நீங்கள் அவர் குடிக்கும் ஸ்நானத்தை அவர் குடிக்கும் பாத்திரத்திலே நீங்கள் பானம் பண்ணி கொண்டு வருகிறீர்கள். You are drinking of the cup that he is drinking in. அதே நேரத்தில் அவர் பெறும் ஸ்நானத்தை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். And similarly you have taken the baptism which you are baptized with. நல்லது. Good. உங்களுக்கு முன்பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. And you have been given a ஆனால் reservation. நீங்கள் அதை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நீங்க அங்க போகணும். But in order to receive that you should go there. நீங்க அங்க போகணும்னா ஜெயிக்கணும். If it should go there, you should overcome. உலகத்தை, மாம்சத்தை, பிசாசை, உலக ஆடம்பரங்களை, தூக்கத்தை, சாப்பாட்டை, இந்த உலகத்தில் உள்ள Dress எல்லாத்தையும் நீங்க உலகம் முழுவதினுடைய எல்லா போராட்டங்களையும் நீங்க ஜெயித்தாதான் ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு சிங்காசனத்தில் அருள் செய்யப்படும். You should overcome the world, lust and Satan and every fashions of this world and every sleep and everything. And if you overcome everything only, you can go and if you are an overcomer, you will attain the throne. ஒரு சிலருடைய சாவுல சொல்லுவாங்க, இவரை போலவே நான் வாழ வேண்டும். இவரை போல வாழ்ந்தா நீ எப்படி போவ? Some of them in other funerals they will say that I should live like him. If you live like him, how will you go? இந்த பாஸ்டரை போல இருக்கணும், இந்த அக்காவை போல இருக்கணும், இந்த விசுவாசியை போல நானும் வாழணும். அப்படி அல்ல. இயேசு சொன்னார், நான் ஜெயிச்சது போல நீ ஜெயிக்கணும். இந்த அக்கா அந்த அண்ணன் ஜெயிச்சது மாதிரி ஜெயிச்சீனா அவர் ஜெயிச்சது உனக்கு எங்க தெரியும்? If you should say that I should live like the overcome like this pastor or brother or this sister, and Jesus will say you should overcome like me. If you live a life like him, then where can you go? நீ சாட்சி சொல்லும்போது அவருக்கு உயிர் வந்துச்சுனா நான் ஜெயிக்கலன்னு எந்திரிச்சு சொல்லிட்டு படுத்துருவார். If there's life which is coming into him, when you testify, he will say that I am not overcome and he will say. செத்து போன பிறகு என்னெல்லாமோ சொல்லுவாங்க, இவரை மாதிரி நான் ஆளையே பார்த்தது இல்லன்னு. After one is dead, then they will say they have not seen a person like him at all. யாரு சாவுல வந்துட்டு இப்படி சாட்சி சொல்லக்கூடாது, இந்த சகோதரனை போல நான் அப்படி அல்ல. நான் ஜெயங்கொண்டு இயேசு சொன்னார், நான் ஜெயங்கொண்டது போல ஒருவன் ஜெயித்தா அவனுக்கு சிங்காசனத்தில் இடம் கிடைக்கும். Nobody testified like this in other funerals as Jesus said that I have overcome and you overcome like them. இவர்கள் பாடுகளிலே கஷ்டத்தை சகித்தார்கள், நானும் சகிக்கணும். இப்படி நீங்க சொல்லலாம் ஆண்டவரே, இவங்கள மாதிரி நான் ஓட்டத்தை முடிக்கணும்னா அவன் எப்படி முடிச்சானோ உனக்கு என்ன தெரியும்? அவன் பட்ட பாடு உனக்கு தெரியாது. As he endured the sufferings, I also should endure the sufferings. Like this you can say, but you should not say this too. I should live like him. ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ? He that overcometh. இயேசு சிம்பிளா அந்த வார்த்தைக்கு பதில் கொடுத்துட்டு முடிச்சிட்டாரு. அது பிதாவினால் அருள் செய்யப்படும். Jesus gave a simple answer that it's the Father will grant to him. அதுக்கு ஆவியானவர் மூலமாக திரும்ப சபைக்கு சொல்லும்போது சொல்றாரு, அந்த பதில் ஜெயங்கொள்ளுகிறவனுக்கு கிடைக்கும். Again through the Spirit of God the same answer is given and to him that overcometh will be given. நான் ஜெயித்தது போல ஜெயிக்கிறவனுக்கு சிங்காசனத்தில் இடம் கிடைக்கும். As I overcame, to him that overcometh will be given the throne. இந்த மறைமுக பதிலை அந்த தாயும் பிள்ளைகளும் கரெக்ட்டா புரிஞ்சுக்கிட்டாங்க. This hidden answer that mother and their sons understood. பாருங்க, யோவானும் யாக்கோபும் பின்மாறி போனதாக பைபிள்ல கிடையவே கிடையாது. In the word of God we cannot see that James and John had backslidden. அவங்க மைண்ட்ல அந்த சிங்காசனம் இருந்துச்சு. அந்த தாயும் கூட அந்த குரூப்லயே தான் ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டே இருந்தா, அந்த மார்க்கத்திலே தான் வந்தா. In their mind was the throne and the mother also followed them in that same group. இயேசுவுக்கு சுகந்தவர்க்கும்படியாக அந்த ஸ்திரீகள் வரும்பொழுது இவளும் கூட வர்றா. When the women came to offer incense to Jesus, even this woman came. அந்த ரெண்டு பிள்ளைகளும் ரொம்ப இயேசுவோடு க்ளோஸ் ஆனவங்க. And both those sons were very close to Jesus. எங்கெல்லாம் இயேசு தனித்து ஒரு ஊழியத்தை செய்றாரோ அங்க பேதுரு இருப்பான், யோவான் இருப்பான், யாக்கோபு இருப்பான். Wherever Jesus went alone to the ministry, there Peter, James and John will be there. அந்த இயேசு பரலோகத்துக்கு போய் விட்டார். That Jesus went up to heaven. இவர்கள் மறுபடியும் பரிசுத்த ஆவியில் நிறைந்த இந்த ஊழியத்தை செய்கிறார்கள். Again they got filled in the Spirit and did the ministry. நாட்கள் வந்தபோது When days came, ஏரோது அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே யாக்கோபை கொன்று விட்டான். Acts 12:2 we see Herod killed John. இயேசுவுக்காக இரத்த சாட்சியாய் அப்படியே மரித்து விட்டான். And he as a martyr died for Jesus. எப்படி இருக்கும்னு பாருங்க. See how it will be. அந்த சிங்காசனத்துக்கு போகணும்ங்கற சிந்தையில ஜீவனையே பானபலியாக வார்த்தவன் தான் இந்த யாக்கோபு. The mind that not to go to the throne, this John offered himself as a martyr. மரணத்தை ஜெயித்தவன். He overcame death. இயேசுவை போல மரணத்தை ஜெயித்தவன். He overcame death like Jesus. மரணத்துக்கு நீங்க பயந்து விசுவாசத்தை விட்டு வெளியே போயிட்டு திருப்பி இங்க வந்து சாட்சி சொல்லக்கூடாது. Being afraid of death, you going away from the faith, coming back here, you should not testify. நீங்க ஜெயிச்சிட்டு வந்து சாட்சி சொல்லுங்க. You overcome and come and testify. நான் நேத்து ஒரு இடத்துல பிரசங்கம் பண்ணினேன். Yesterday I gave a message like this. அந்த இடத்துல ஒரு சகோதரன் சாட்சி சொன்னார். There a brother testified. அவருடைய பையனுக்கு 4 மணிக்கு ஜீவன் போய்விட்டதாம் குழந்தைக்கு. 4 o'clock the son's life just departed. சர்ச்சில கொண்டு வந்து ஜெபிக்க கொண்டு வந்திருக்காங்க. And they brought to church to pray. செக்கப்புக்கு ஆஸ்பத்திரி போகாம சர்ச்சில கொண்டு வந்து போட்டுருக்காங்க. They did not take him for a checkup to hospital but to church to pray. கடைசி அந்த பிள்ளை செத்து போயிடுச்சு. That child was dead. ஹாஸ்பிடல் கொண்டு போகாம இங்க கொண்டு போயிட்டேன்னு சொல்லிட்டு அன்னைக்கு பயங்கர பிரச்சனை அந்த பப்ளிக் ஏற்படுத்திட்டாங்க. And the public created a great problem that they are not taken to the hospital but to the church. சர்ச்சில வந்து ஒரே சண்டை அடி.
They came to the church and they were beating. சர்ச்சில் சண்டே சர்வீஸ் நடத்த அன்னைக்கு சண்டே சர்வீஸ் டைம் சண்டே சர்வீஸ் நடத்த விடலையா? That was a Sunday service time and did not allow the service to go on. போலீஸ்லாம் வந்துருச்சாங்க, Police came, ஜனங்கள்லாம் வந்துட்டாங்க. people also came. அதெல்லாம் இயேசுவை பத்தி பேசாத, சர்ச்சில் நடத்த பாட்டு பாடாத, பிரசங்கம் பண்ணாத, அமைதியா இருந்துட்டாங்க. They said not to sing songs, not preach about Jesus in the church. இப்ப என்ன பண்ணணும்னு தெரியல. And they do not know what to do. இப்ப அந்த பிள்ளைய சர்ச்சில் நடுவுல போட்டு ஊழியக்காரங்க விசுவாசிகள் எல்லாரும் ஜெபிச்சாங்க. Now the child was laid up in the church and all the believers and the servants of God prayed. ஆனா ஒண்ணும் அசைவே இல்ல. But there was no move at all. சர்வீஸ் டைம் எல்லாம் முடிஞ்சிருச்சு. The service time was over. அப்ப அந்த பிள்ளையினுடைய தகப்பன் தான் நேத்து சாட்சி சொன்னாரு. அவர் சொன்னாரு, எதுக்கு போட்டு சும்மா போட்டு மல்லு கட்டிட்டு இருக்கணும், அவனுக்கு வேற பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான், சர்வீஸே நடத்தல, இனிமே அடுத்த வாரமும் நடத்த விட மாட்டான், வாங்க அடக்கம் பண்ணலாம்னு சொன்னார். Then the father of the child said, why disturbing the church this week itself? They do not allow to come to the church. Next week they will definitely not allow, therefore we will bury the child. அந்த ஊழியக்காரர் சொன்னாரா, The servant of God said, அடக்கம் பண்றது இன்னும் அரை நேரத்துல பண்ணிடலாம், in half an hour we can bury the child, ஆனா அடுத்த வாரம் இங்க கூட்டம் நடத்த முடியாது, but we cannot conduct the meeting next week. ஏன்னா இன்னைக்கு பண்ணவில்லை, இனிமே என்ன செய்யக்கூடாது, பண்ணக்கூடாதுமா. அப்ப என்ன பண்றது, ஊழியம் என்ன செய்யறது? Because if we are not able to conduct today itself, they will not allow from the next week onwards, how can they do the ministry? இவனை எழுப்பணும் இப்போ ஆண்டவர்னு சொன்னார். Now the Lord should raise him up. 4 மணிக்கு காலையில செத்தவன் 2 மணிக்கு எழும்பிட்டான். And he who died in 4 o'clock was raised up at 2 o'clock. அந்த தகப்பன் சாட்சி சொல்றாரு, என் பையன் இன்னைக்கு வந்திருக்கான்னு சொன்னாரு. The father testified, my son has come today. இந்த மார்க்கம் வந்து மரணத்தை ஜெயிக்கிற மார்க்கம். This religion is overcoming death. மரணத்துக்கு பயந்தவெல்லாம் ஓடி போயிடணும். Those who are afraid of death should flee. கிதியோன் சொன்னா, Gideon said, என்ன சொன்னா, பயமும் நடுக்கமும் உள்ளவன் என்ன செய், திரும்பி பார்க்காம ஓடி போயிடு. Those who are fearful and trembling, let them not turn back and flee. நீ பைபிள் எடுத்துட்ட பிறகு பயமோ நடுக்கமோ வரக்கூடாது. இன்னைக்கு கண்ண முன்னா பரலோகத்துல இயேசுவை பார்ப்பேன், அந்த தாட்லயே நீங்க வாங்க, நீங்க சாக மாட்டீங்க. After taking the word of God, you should come with the thought that if you should die today, you will see Jesus, and with the thought if you come, you will be alive. தன் ஜீவனை இழந்து போக விரும்புகிறவன் பெற்றுக்கொள்கிறான், அதை பெற்றுக்கொள்ள விரும்புகிறவன் இழந்து போகிறான். He who loses his life will gain it, he who wants to gain his life, then he will lose it. இயேசு ஜெயித்தது போல ஜெயித்தவனுக்கு மட்டும்தான் சிங்காசனத்துல இடம் கிடைக்கும். As Jesus overcame, one who overcomes alone will be given the place in throne. பாருங்க, அவங்க பெயர்ல மட்டும் இல்லட்ட வார்த்தையில மாத்திரம் கூடும் கூடும் சொல்லல, ஜீவனையே பட்டயத்துக்கு ஒப்பு கொடுத்து யாக்கோபு மரித்து விட்டான். They do not say only by words that it is possible we are able to do, but John gave himself even to the sword and gave his life. யோவான் எப்படிப்பட்டவன் தெரியுமா? How was John? அந்த ஆசையில இந்த உலகத்திலேயே இயேசுவின் மார்புல போய் சாய்ந்துக்கிட்டான். And with that desire itself he went and leaned on the breast of Jesus. அவனை கொல்றதுக்கு அந்த ராஜா என்னென்னமோ ட்ரை பண்றான். And the king tried so many efforts to not to kill John. ரத்தசாட்சிகளுடைய புக்க படிச்சு பாருங்க, சீசருடைய புக்குகளை படித்து பாருங்க. You read the book of Martyrs which is disciples. அவனை கொதிக்கிற எண்ணெயில தூக்கி போட்டாங்க, அங்கிருந்து வெளியே வந்துட்டான். They put him into a boiling oil and he came out of சுண்ணாம்பு it. கலவசத்துல போட்டாங்க, அங்கிருந்து உயிரோட வந்துட்டான். They put him into the chalks also, he also came out of கடல்ல it. தூக்கி போட்டாங்க, வெளியே வந்துட்டான். And he was put into the sea, he also came கடைசில out வேற of it. வழியே இல்லாம நாடு கடத்தி அங்கேயே சாவுன்னு சொல்லி போய் பத்மதீவுல போட்டாங்க. Finally they put him out into the isle and then into the Isle of Patmos that he might die there. அங்கே அவன் செத்து போயிடுவான் பார்த்தா அவன் ஜெபம் பண்ணி அவன் மேல போயிட்டான். அவன் மேல போய் பரலோகத்தை ஃபுல்லா பார்த்துட்டு வெளிப்படுத்தின விசேஷம் எழுதிட்டு இருக்கான். They too, he thought that he will die, but he went up to the heaven and wrote the book of Revelation. இது ஒரு விசித்திரமான உண்மையான மார்க்கம். This is something which is rare, but it is a truthful religion. இதெல்லாம் விட்டுட்டு என் மனைவி சரியில்லை, புருஷன் சரியில்லை, பிள்ளை சரியில்லை, இதையே பார்த்துட்டு நீ பூமியை பார்த்துட்டே இருக்காத. ஜெயித்தவனுக்கு சிங்காசனம் இருக்கு, அதை நோக்கி பாரு. Leaving all this, you should not look unto your wife and husband and say that they are not right and look to the earth itself, but look unto the throne and live no calm life. ஜெயித்தவனுக்கு எவ்வளவோ வாக்குத்தத்தங்களை கர்த்தர் 7 சபைகளுக்கு கொடுத்திருக்கிறார். And to the overcomer the Lord has given many promises to the some இந்த churches. உலக சிங்காசனத்தை நாம் தேட வேண்டாம். We should not want the throne in this world. மகிமையின் சிங்காசனத்தை நாம் நோக்கி பார்ப்போம். Let us look at the glorious throne. இங்கே யாக்கோபும் அந்த யோவானும் சிங்காசனத்துக்குரியவர்களாய் அப்போஸ்தலர்களாய் மாறிவிட்டார்கள். Here James and John became inheritors of the throne and they were disciples who inherited. நீங்க பரலோகத்துக்கு போகும்போது பாருங்க, யோவான் பேரும் யாக்கோபு பேரும் அஸ்திபார கற்கள்ல அழகா எழுதியிருக்கு. When you go to heaven, you can see the name of James and John written in the foundation stones. யோவான் என்றால் கிருபை பெற்றவன். John means one who has found grace. யாக்கோபு என்றால் ஜெயித்து எடுத்துக்கொள்பவன் என்ன. James means one who has overcome and taken. இந்த மார்க்கத்துல வர்றது முக்கியமல்ல, இந்த மார்க்கத்துல பயணப்படுவது முக்கியமல்ல, ஓட்டத்தை ஜெயத்தோடு முடிப்பதே முக்கியம். Not only coming to this
religion, we should overcome and finish this race. மத்தேயு 20:20 படி அந்த தாய் கேட்கிறாள், என் பிள்ளைகள் ஒரு விண்ணப்பத்தோடு வந்தாள், என் பிள்ளைகள் உம்முடைய சிங்காசனத்தில் வலது பக்கமும் இடது பக்கமும் அமர வேண்டும். And in Matthew 20:20 she says that my children came with a desire and that my two sons will sit with the right and left hand of the throne. அப்படி சிங்காசனத்துக்கு போக வேண்டுமானால் இயேசு பெற்ற ஸ்நானம் பெற வேண்டும், இயேசு குடித்த பானத்தை குடிக்க வேண்டும். If you should go to the throne, you should drink of the cup which Jesus drank and should take the baptism which he took. அது மட்டும் போதாது, இந்த மார்க்கத்தில் நின்று நீ ஜெயஜீவியம் செய்து ஜெயித்தவனாய் ஓட்டத்தை முடிக்க வேண்டும். Not only sufficient, you should live as an overcomer and finish your race as an overcomer. எத்தனை பேர் பெற்றோர்கள் பிள்ளைகளோடு சிங்காசனத்திலே மகிமையின் சிங்காசனத்திலே அவரோடு வீற்றிருக்க வேண்டும் என்று வாஞ்சிக்கிறீர்கள்? How many parents along with your children want to sit in his glorious throne in heaven bow? அப்படி வாஞ்சிக்கிறவர்கள் கண்களை மூடுங்கள். All those who desire, close your eyes. சில நிமிடங்கள் நான் முழங்கால் படியிடுவோம். For some moments, let's kneel down. உங்களுடைய உலக பிரகாரமான விண்ணப்பங்கள் எல்லாம் மூட்டை கட்டி வையுங்க. அது நீ தேவனுடைய ராஜ்யத்தை சிங்காசனத்தை தேடும்போது இதெல்லாம் உனக்கு கூட கொடுக்கப்படும். Keep all your worldly requests aside. When you seek for the kingdom of God, all these things will be added to you. இன்னும் ஒரு 4 வருஷம் கழிச்சு ஏதாவது ஒரு பாஸ்டர் இப்படி ஒரு விண்ணப்பம் பண்ணினீர்களான்னு சொன்னா அப்படியே முழிச்சிட்டு உட்கார்ந்திருக்காதீங்க. நாங்க 4 வருஷத்துக்கு முன்னாலே பண்ணோம்னா அது சொல்லுங்க. After 4 years, if another pastor is going to ask if you made such a request, you say that you have made this request even 4 years before. அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த ஜெபம்தாங்க நாங்க பண்றோம், வேற ஜெபத்தெல்லாம் விட்டுட்டோம். From that day even until now, we are doing such a prayer, we have left all the prayers. என் புருஷன் சரியில்லை, என் பிள்ளை சரியில்லை, அவனை சரிப்படுத்து, இவனை சரிப்படுத்தும், எனக்கு பயப்படணும், எல்லாரும் கீழ்ப்படியணும், நான் அடிச்சா கீழ்ப்படியணும், நான் சொன்னா கீழ்ப்படியணும், இந்த ஜெபத்தெல்லாம் விட்டு ஆண்டவரே நாங்க எல்லாரும் சேர்ந்து சிங்காசனத்துல போய் இருக்க எங்களுக்கு அருள் செய்யும். அந்த பார்வை, அந்த இரக்கத்தின் கிருபையின் பார்வை எங்கள் குடும்பத்துக்கு கிடைக்கட்டும். Leave all the accusations of your husband or wife that you might give them a whip and to correct them. Leaving all this, you say, Lord, if you should give us, grant us to sit with thy throne, if you should give us that grace that is sufficient. சிங்காசனத்துல நானும் என் குடும்பமும் போய் சேரணும்னு சொல்றவங்க முழங்கால் போடுங்கன்னு சொன்னேன். All those who have to go and attain the throne, and my children on the throne kneel down. பிரியமானவர்களே, நீங்கள் கர்த்தருடைய அந்த ஸ்நானத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டு வருகிறீர்கள். Dear beloved, you are taking the baptism which the Lord has taken. அவர் குடிக்கும் பாத்திரத்துல நீங்கள் பானம் பண்ணி கொண்டு வருகிறீர்கள். You are dining in the cup which he has dined in. அது கிருபையாய் தேவன் நமக்கு அருளி இருக்கிறார். That the Lord has graciously given to us. அடுத்து ஒரு காரியத்தை கர்த்தர் அருள் செய்ய வேண்டும், அதுதான் ஜெயஜீவியம். Nextly, the Lord should grant us an overcoming life. உலகத்தை மாம்சத்தை பிசாசை ஜெயிப்பதே. Overcoming the world's lust and Satan. எதற்கெல்லாம் நீ அடிமையா இருந்தியோ அதெல்லாம் ஜெயிக்கிறதான் ஜெயம். All what you have been enslaved with, overcoming it is an overcoming life. அடிக்கணும் போல வரும், It will come like beatings. பேசணும் போல வரும், It will come as though you should speak. ஏதாவது செய்யணும் போல வரும். It will seem like doing anything. உன் குதிரையை கடிவாளம் போட்டு நிப்பாட்டு. You just put on your horse அந்த கோபத்தை ஜெயித்து விடு. you bridle it and you overcome the அந்த anger. வார்த்தையை கட்டுப்படுத்தி வார்த்தையை ஜெயித்து விடு. You overcome your words and control yourself. எத்தனை பேருக்கு ஜெயிக்கிற அபிஷேகம் வேணும்? How many of you want an overcoming அதுக்கு anointing? பைபிள் சொல்லுது ஜெயிக்கும்படி நான் அருள் செய்வேன். And the word of God says, and I will grant to be overcoming. நீ யுத்தத்துக்கு ஆயத்தப்படு, ஜெயம் கர்த்தரிடத்திலிருந்து உனக்கு வரும். You get ready for the war and the Lord and the victory will come from the Lord. கர்த்தாவே எனக்கு ஜெயிக்கக்கூடிய வல்லமை தாரும் என்று எத்தனை பேர் கேட்க போகிறீர்கள்? How many of you will ask, Lord, grant me an anointing to overcome? ஆண்டவரே என்னென்ன பரீட்சை வந்தாலும் சரி, எல்லா பரீட்சையிலும் நான் ஜெயிக்கணும். Whatever trials might come, I should overcome in every trial. அது உலக பரீட்சையா இருந்தாலும் சரி, Might be the trials of the world, பரிசுத்தத்துக்குரிய பரீட்சையா இருந்தாலும் and சரி, the trials for holiness, விசுவாசத்துக்குரிய பரீட்சையாக and இருந்தாலும் the சரி, trials for faith, என்னுடைய பிரதிஷ்டைக்குரிய பரீட்சையாக and இருந்தாலும் the சரி, trials for consecration. உலகத்துல பணத்தை கொடுத்து கர்த்தர் என்னை சோதிக்கிறதாக இருந்தாலும் சரி, If the Lord will give me money and test me பணமே also, இல்லாம தரித்திரனா என்னை சோதித்தாலும் சரி, I mean without money in poverty, if the Lord tests பசியோ me, பட்டினியோ நிர்வாணமோ நாசமோசமோ உயர்வோ பரிபூர்ணமோ எதுவா இருந்தாலும் சரி, நான் ஜெயிக்கணும். in hunger or fullness or nakedness or perils, or whatever might come, I should overcome. நீ ஜெயிக்க பிறந்தவன், பறக்க பிறந்தவன். You are called to, you are born to overcome and to fly. நீ பறக்கும்படியாக பிறந்திருக்கிற ஒரு ஆள். You are born to fly. நீ ஜெயிக்கும்படியாக பிறந்த ஒரு நபர். You are born to overcome. உன்னை ரட்சிக்கும் போதே அந்த ஜெயத்தினுடைய வித்து உனக்குள்ளே விழுந்து விட்டது. When you are saved, it says the seed of overcoming has fallen into ஒருவேளை you. எப்பொழுது நீ தடுமாறி கொண்டிருக்கலாம், Maybe now you are stumbling உனக்கு அந்த பயிற்சி இல்லாததுனால, because of no practice, அந்த அறிவு இல்லாததுனால, because you have no wisdom, அந்த கிருபையை நீ பயிற்சிவிக்காதபடியினால, because you have not practiced the grace. நீ இப்பொழுது தோற்று போனது போல உனக்கு தென்படும். It seems that you have failed. ஆனால் ஒன்று நிச்சயம், But one is sure. நீ ஆராதிக்கிற தேவன், நீ பின்பற்றுகிற இயேசு ஜெயித்தவர். Jesus whom you are worshiping is overcome. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? How many of you believe? அந்த அடிச்சுவட தான் நம்ம இப்ப ஃபாலோ பண்றோம். We are following those footsteps. அதனால தான் அவர் சொன்னார், நான் ஜெயித்தது போல ஜெயித்தால் உனக்கு சிங்காசனம். That is why he says, as I overcame, if you overcome, you will get the எல்லாரும் throne. கண்களை மூடி ஆண்டவர்ட்ட சொல்லுங்க, கர்த்தாவே நீர் ஜெயித்தது போல
உலகத்துல நானும் என் குடும்பமும் என் சபையும் என் ஊழியர்களும் விசுவாசிகளும் எல்லாரும் ஜெயிக்கணும் அருள் செய்யும். All close your eyes and say, like you have overcome, I and my family and all the believers and the servants of God should overcome. நான் மாத்திரமல்ல, Not only I. என்னுடைய மனைவி, என்னுடைய புருஷன், என் பிள்ளைகள், என் சபையார், இந்த கூட்டத்துல உட்கார்ந்திருக்கிற ஒவ்வொருவரும் ஜெயிக்க வேண்டும். My wife, my husband, my children, my church members and all of them who are seated here should overcome. 11 பேர் விளையாடுவாங்க. 11 of them played. ஆனா அவன் ஜெயிச்சானா இந்தியா ஜெயிச்ச மாதிரி. But if one should overcome, it's like India 100 overcame. கோடி ஜனங்கள் உள்ள இந்தியா இந்த 11 பேர் ஜெயித்ததனால ஜெயித்தது போல. As India, which is of 100 crores, if one is overcome, ஒரு இயேசு ஜெயித்திருக்கிறார், முழு சபையும் ஜெயிக்கும். one Jesus will overcome and the whole church will overcome. அந்த ஜெயம் உனக்குரியது. That overcoming life is yours. இயேசுவின் நாமத்திலே வியாதியை ஜெயிப்பாயாக. By the name of Jesus you overcome sickness. இயேசுவின் நாமத்திலே பிசாசை ஜெயிப்பாயாக. By the name of Jesus overcome Satan. இயேசுவின் நாமத்திலே உன்னுடைய சரீரத்தை கீழ்ப்படுத்தி ஜெயிப்பாயாக. By the name of Jesus subdue your body and overcome. ஜெயித்த அபிஷேகம் உனக்கு மேல் வரட்டும். The anointing of overcomers, let it come upon you. நீ தோற்று போக மாட்டாய். You will never be defeated. நீ தோற்று போக மாட்டாய். You will not be defeated. உன்னை அழைத்தவர் ஜெயித்தவர், அவர் அப்படியே செய்வார். One who has called you is overcome and he will do it. ஆமா, நானும் என் குடும்பமும் என்னுடைய சபையும் ஜெயிக்கணும்னு சொல்றவங்க மட்டும் முழங்கால் போடுங்க. முழங்கால் போட முடியாதவர்கள் அது கட்டாயப்படுத்துறதில்ல. கர்த்தர் உங்கள் பலவீனத்தை காண்பார். ஆனா உங்களுடைய உள்ளத்துல நீங்கள் தேவனை நோக்கி, கர்த்தாவே நீர் ஜெயித்தது போல நான் ஜெயிக்கணும், எனக்கு உதவி செய்யுங்க சுவாமி. நான் தோத்து போய் தலை குனிஞ்சு நான் வெட்கப்பட்டு இன்னும் எத்தனை வருஷத்துக்கு இந்த பாவ அறிக்கை செஞ்சுட்டு இருக்க முடியும்? என்னை ஜெயிக்க வையும். எல்லாரும் கேளுங்க பார்க்கலாம். வாலிபர்கள் கேளுங்க, ஊழியர்கள் கேளுங்க, பின்னால் முன்னால் இருக்கிறவங்க எல்லாரும், கர்த்தாவே நீர் ஜெயித்தீர், என்னை ஜெயிக்க வையும். நான் உம்முடைய பிள்ளை, கர்த்தாவே நான் ஒருபோதும் தோற்று போக கூடாது. அந்த ஜெயித்த சக்தியை எனக்குள்ள அனுப்பும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், 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 ஆமென். நீ ஜெயித்தால் சாட்சியாக நீ நிற்பாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ ஜெயத்தின் சாட்சி. ஹல்லேலூயா, ஆமென். உமக்கு சாட்சியாய் ஜீவித்திட உன்னத பலனை தாருமையா. உமக்கு சாட்சியாய் ஜீவித்திட உன்னத பலனை தாருமையா. உலகம் அமைசம் சாத்தானை ஜெயிக்க உமது வல்லமை வேண்டுமையா. உலகம் அமைசம்